शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। बीजापुरगदेक्षुकार्मुकरुजा चक्राब्जपाशोत्पलव्रीह्यग्रस्वविषाणरत्नकलशप्रोद्यत्कराम्बोरुहः ध्येयो वल्लभया सपद्मकरया श्लिष्टो ज्वलद्भूषया विश्वोत्पत्तिविपत्तिसंस्थितिकरो विघ्नेशमिष्टार्थद। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यस्मात् सर्वमिदं प्रपञ्चरचितं माया जगज्जायते यस्मिन् सृष्टति यास्ति चास्तसमये कल्पानुकल्पे पुनः यं ध्यात्वा मुनयः प्रपञ्चरहितं विन्दन्ति मोक्षध्रुवं तं वन्दे पुरुषोत्तमाख्यममलं नित्यं विभुं निश्चलम्। मुक्ताविद्रुमहेमनीलधवलच्छायैः मुखैस्त्रीक्षणैः युक्तामिन्दुकलां निबद्धमुकुटां तत्त्वार्थवर्णात्मिकां गायत्रीं वरदाभयाङ्कुशकशा शुभ्रं कपालं गदां शङ्खं चक्रमदारविन्दयुगलं हस्तैः वहन्तीं भजे। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। न गुरोः अधिकं तत्त्वं न गुरोः अधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். வேதமாதா காயத்ரி தேவியினுடைய அனுகிரகத்தினாலே இந்த சத்சங்கம் இன்னைக்கு 12வது நாளாக நடைபெறுகிறது. முதல் நாளிலிருந்து ஆரம்பித்து சூத பௌராணிகர் ஷௌனகர் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டே வந்தார். நிறைய ஆக்கியானங்கள் கதைகளை பார்த்தோம், நிறைய தத்துவங்களை தெரிந்து கொண்டோம். அதனுடைய உச்சியாக நேற்றைக்கு சந்தியாவந்தன மந்திரங்களினுடைய தாத்பரியம் என்ன, அதை ஏன் நாம் செய்ய வேண்டும், அது செய்வதனால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத நமக்கு தெரிந்த அளவிலே எடுத்துக்கொண்டு சொல்லி வருகிறோம். இதை கேட்டுண்டு வரோம் காயத்ரி தேவியினுடைய அனுகிரகத்தினால அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிரத்யட்சமாக தெரியறது. மேற்கொண்டு ஷௌனகர் இப்படிப்பட்ட சந்தியோபாசனை, இப்படிப்பட்ட காயத்ரி மந்திரம், இவ்வளவு கௌரவமான அர்த்தம் இதெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் சொல்லி கேட்டு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன் அப்படின்னு ஷௌனக மகரிஷி சொல்கிறார். இன்னும் நீங்கள் ஏதாவது சொல்ல விட்டு போயிட்டா எனக்கு தயவு செய்து சொல்ல வேண்டும். காயத்ரியை வழிபடுவதற்கு வேறு முறைகள் இருக்கின்றனவா? சஹஸ்ரநாமம் சொல்லிட்டேள், இது எல்லாம் சொல்லியாச்சு, இன்னும் வேறு வழிமுறைகள் இருக்கின்றனவா அப்படிங்கிறதாக கேட்கிறார். அப்போ சில மந்திர பேதங்களை சூத பௌராணிகர் இந்த கேள்விக்கு பதிலாக ஷௌனகரிடம் சொல்லுகிறார். ஷௌனகரே, நல்ல கேள்வியை கேட்டீர். எந்த ஒரு மந்திரத்தையுமே ஒருத்தர் கேட்காமல் இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் கேட்டு விட்டீர் என்பதால் இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மந்திரத்திற்கு வஜ்ரேஸ்வரி மகாவித்யா என்று பெயர். இதை ஒருவன் ஜபிப்பதால் எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய துன்பங்களை எளிதில் கடந்துவிட முடியும். எதிரிகள் என்பவர் அவனுக்கு இருக்கவே மாட்டார்கள். ததீச்சி தன்னுடைய முதுகெலும்பை கொடுத்தார், அதில் தான் வஜ்ராயுதத்தை இந்திரனுக்கு பண்ணினார் அப்படிங்கிற கதை உங்களுக்கு தெரியும். அந்த ததீச்சியினுடைய முதுகெலும்பில் அவ்வளவு சக்தி ஏறி இருந்ததற்கு காரணம் இந்த வஜ்ரேஸ்வரி வித்யா தான். இந்த வஜ்ரேஸ்வரி வித்யாவை, வஜ்ரேஸ்வரி மகாகாயத்ரியை அவர் உபாசனை பண்ணி கொண்டு வந்ததால் தான் அவருடைய முதுகெலும்பு வஜ்ராயுதமாக மாறியது அப்படிங்கிறதாக சூத பௌராணிகர் இங்கே சொல்கிறார். அப்போது யார் மூலமாக வந்ததுங்கிற குருவினுடைய பரம்பரையை சொல்லணும் இல்லையா, குரு பரம்பரையை சொல்லணும். அப்படிங்கிறதுனால முன்னர் சிவபெருமான் இதை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினார், பிரம்மா இந்திரனுக்கு உபதேசம் பண்ணினார். இந்திரன் இதை தன்னுடைய போர்களில் ஜெயிக்கிறதுக்கு பயன்படுத்தி கொண்டு வந்தார் அப்படிங்கிறதாக குரு பரம்பரையை சொல்கிறார். சொல்லிட்டு அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறார். வஜ்ரேஸ்வரி மகாவித்யா மந்திரத்தை இங்கே புராண ஸ்லோகங்களில் கொடுத்துருக்கிறதுனால அதில் ஸ்லோகத்தில் என்ன கொடுத்துருக்கோ அந்த மந்திரத்தை உள்ளபடி அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓம் பூர் புவஸ்வஹ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஓம் ஃபட் ஜஹி ஹும் ஃபட் சிந்தி பிந்தி ஜஹி ஹனஹன ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை உபாசனை செய்து கொண்டு வருவதால் எதிரிகள் நம்மை நெருங்க மாட்டார்கள். காயத்ரி தேவியினுடைய அனுகிரகம் எப்பவும் ஒரு சக்தி வளையமாக நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். அவர்களிடமிருந்து நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறதாக சொல்கிறார்.
இதற்கு ரிஷி சந்தஸ் தேவதையெல்லாம் இங்கே கொடுத்துருக்கார். பிரம்மா ரிஷிஹி வஜ்ரேஸ்வரி காயத்ரி தேவதான்னு ரிஷி சந்தஸ் தேவதையெல்லாம் இங்கே கொடுத்துருக்கார். இந்த மந்திரத்தை கேட்டுக்கொண்டார். வேற ஏதாவது மந்திரம் இருக்கோ அப்படின்னு கேட்கும் பொழுது அடுத்தபடியாக சதாக்ஷரி வித்யாவை கொடுக்கிறார். எல்லாருக்கும் 24 அக்ஷரம் கொண்ட சாவித்ரி மந்திரம் தெரியும். அதை தான் நம்ம சந்தியாவந்தனத்தில் பண்ணி கொண்டு வருகிறோம். இதற்கு 100 அக்ஷரங்கள் கொண்ட மந்திரம்னு பெயர், சதாக்ஷரி வித்யா என்று பெயர். இந்த சதாக்ஷரி வித்யாவை எவர் ஒருவர் நித்தியம் உபாசனை பண்ணிக்கொண்டே வருவாரோ அவருக்கு எல்லா விதமான சுபங்களும் கிடைக்கும், அவருக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். தீமை என்பதோ பயம் என்பதோ குழப்பம் என்பதோ அவரை அணுகவே அணுகாது அப்படிங்கிறத பலனாக சொல்லி இந்த சதாக்ஷரி காயத்ரியை உபதேசம் பண்ணுறார் சூத பௌராணிகர். இதுவும் புராண மந்திர ரூபமாக இருக்கிறதுனால, ஸ்லோக ரூபமாக இங்கே இருக்கிறத கொடுத்தபடியே நான் சொல்கிறேன். ஓம் பூர் புவஸ்வஹ தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாத். ஓம் ஜாதவேதசே சுனவாம சோம மராத்தீயதோ நிதஹாதி வேதஹ சனஃப் பர்ஷததி துர்கானி விஸ்வா நாவேவ சிந்தும் அதிதுரிதாத் யக்னிஹி. இது நம்ம 3 மந்திரமே யூஸ் பண்ணுறது தான். டெய்லியுமே சந்தியாவந்தனம் யாரெல்லாம் பண்ணுறாளோ அவளுக்கு இந்த 3 மந்திரங்களுமே தெரிஞ்சிருக்கும். மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லிதான் விபூதி தாரணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சில வழக்கங்களில் இருக்குது. திரையம்பகம் யஜாமஹே எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய அர்த்தமும் பெரும்பாலாக எல்லாருமே தெரிஞ்சுதான் வச்சுட்டு இருப்பா. இதுதான் சதாக்ஷரா காயத்ரி அப்படின்னு பேர். இந்த 3 மந்திரங்களையும் கண்டஸ்தமாக சொல்ல வேண்டும், 3ஐயும் மனப்பாடமாக சொல்ல வேண்டும். சொல்லிக்கொண்டே வருவதால் எல்லா விதமான நன்மைகளும் ஒருவருக்கு நடைபெறும் அப்படிங்கிறதாக இந்த சதாக்ஷரா காயத்ரியை உபதேசம் பண்றார் சூத பௌராணிகர். இந்த 3 மந்திரங்களையும் ஒன்று சேர இப்போ நான் சொன்ன பிரகாரமாகவே முதல்ல காயத்ரி மந்திரத்தையும் அப்புறம் மிருத்யுஞ்சய மந்திரத்தையும் அதுக்கப்புறம் ஜாதவேத சேவம், இந்த 3ஐயும் இதே வருஷ கிரமத்தில் சொல்லிட்டு வந்தா இதுக்கு சதாக்ஷரி வித்யா அப்படின்னு பெயர் அப்படின்னு சொல்றார். மேற்கொண்டு இன்னும் ஏதோ ஒன்று இருக்கு போலையே அப்படின்னு இவருக்கு தோண அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்கார். வேற ஏதாவது விட்டு போச்சுன்னா சொல்லுங்கோ அப்படின்னு சவுனகர் கேட்க சூத பௌராணிகர் சொல்றார், இது ரொம்பவும் ரகசியமான விஷயம். நீர் விடாமல் திரும்ப ஏதாவது இருந்தால் சொல்லுங்கோன்னு கேட்டுட்டே இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்கிறேன். இது இருக்கிறதுலையே மிகவும் முக்கியமான மந்திரம் அப்படிங்கிறதாக சொல்லி இந்த மந்திரத்தை சொல்கிறார். துரிய பாதோ காயத்ரியாக பரோ ரஜசே சாவதோம் தியானமஸ்ய பிரவக்ஷ்யாமி ஜபசாங்க பலப்பிரதம் அப்படின்னு சொல்கிறார் இந்த புராணத்திலே. துரிய பதா காயத்ரி 4வது பாதமாக ஒரு பாதம் இருக்கிறது அப்படின்னு தானே சொல்லியிருந்தோம் இல்லையா? 3 பாதமாகத்தான் காயத்ரி நமக்கெல்லாம் தெரியும், 4வது பாதம் நமக்கு தெரியாது. அது ரகசியமாக குருநாதர் ஒரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுவதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம 2வது 3வது நாள் உபன்யாசத்திலேயே சொல்லி இருக்கிறோம். இந்த 4வது பாதத்தை இங்கே விசேஷமாக சூத பௌராணிகர் சொல்லுகிறார். துரிய பாதோ காயத்ரியாக பரோ ரஜசே சாவதோம். இதுதான்ப்பா 4வது பாதம். இந்த 4வது பாதத்தை தனியாக ஒருத்தர் தியானம் பண்ண முடியும். இதற்கு ரிஷி சந்தஸ் தேவதைகள் இருக்கின்றன. இதற்குண்டான பலன் பல கோடி முறை ஜபம் பண்ணினதுக்குண்டான பலன். ஆனால் காயத்ரியை சொல்லிவிட்டு தான் இந்த சதுஷ்பாதத்தை சொல்ல வேண்டும். இது 4வது பாதம், 4th குவார்ட்டர் அப்படிங்கிறதுனால முதல் 3 பாதத்தை சொல்லி 4வது பாதத்தை சொல்லும் போது தான் இதுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் இந்த பாதம் ரகசியமாக வேதத்தினுள்ளே மறைந்திருக்கக்கூடிய பாதம். நீர் விடாமல் என்னை கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்ததினால் நான் உங்களுக்கு இந்த பதிலை சொன்னேன் அப்படிங்கிறதாக சதுஷ்பதா காயத்ரியை உபதேசம் பண்ணுகிறார். பரோ ரஜசே சாவதோம் என்று 4வது பாதமாக துரிய பாத காயத்ரியை இங்கே உபதேசம் பண்ணுகிறார் சூத பௌராணிகர் சௌனக மகரிஷிக்கு. ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். காயத்ரி தேவி எல்லா ஸ்வரூபமாகவும் எல்லா மந்திரமயமாகவும் இருக்கிறாள் அப்படிங்கிறத தான் இந்த 12 நாளாக நம்ம பார்த்துட்டு வரோம். எல்லா தேவதா ஸ்வரூபமாகவும் காயத்ரி தான் இருக்கிறாள் அப்படிங்கிறத. காயத்ரி வழிபடுவதற்கு வெவ்வேறு வழிமுறைகளை நாம் சொல்லியிருந்தாலும் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் வாங்கி கொண்டிருக்கிறவர்கள் காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணியும், காயத்ரி மந்திரம் உபதேசம் ஆகாதவர்கள் காயத்ரி சஹஸ்ரநாமம், நாளைக்கு நாம் சொல்ல போகிற காயத்ரி கவசம், காயத்ரி ஹிருதயம் முதலான விஷயங்கள் இது எல்லாத்தையும் பாராயணம் பண்ணி அதன் மூலமாக காயத்ரியின் அனுகிரகத்துக்கு பாத்திரர்கள் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை.
இதில் விசேஷமாக யாருக்காவது காயத்ரி உபாசனை எடுத்துக்கணும்னா அவள் தகுந்த குருவை அணுகி அவர் எப்படி சொல்லி கொடுக்குறாரோ, அவர் எந்த வழிமுறைகளில் விதிகளை சொல்லுகிறாரோ அதன்படி ஒழுகி அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. எல்லாரும் காயத்ரியை பூஜை பண்ணணும், எல்லாரும் காயத்ரியை அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரவச்சனத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏன் காயத்ரி அப்படிங்கிறதுக்கு நம்ம பல தடவை அந்த பதிலை பார்த்து விட்டோம். இருந்தாலும் இன்னொரு தடவும் நான் சொல்கிறேன். வேத மாதாவை நாம் சம்ரக்ஷணம் பண்ணுவோமே ஆனால் வேத மாதா வேதத்தை சம்ரக்ஷணம் பண்ணுவாள். இதை புராண வச்சனங்களிலிருந்தே நாம் தெரிந்து கொள்கிறோம். பத்ம புராணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. எவன் ஒருவன் காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்கிறானோ அவன் 4 வேதங்களையும் அத்தியனம் செய்த பலனை அடைகிறான். அது சும்மா ஒரு அர்த்தவாதமான ஸ்லோகம் கிடையாது. ஆனால் நிஜமாவே அதில் ஸ்ரத்த இருக்கணும். நமக்கு அந்த ஸ்லோக வார்த்தை சத்தியம்ங்கிறத நம்பி நம்ம காயத்ரி ஜபம் பண்ணினோமே ஆனால் 4 வேத அத்தியனம் பண்ணின புண்ணியமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது, துளியும் சந்தேகம் கிடையாது. இப்படி பலவிதமான வித்யைகளை உபதேசம் பண்ணிக்கொண்டே போகிறார் சூத பௌராணிகர். இந்த 3 வித்யைகளை உபதேசம் பண்ணிட்டு இன்னும் ஏதாவது இருக்கோ அப்படின்னு கேட்குறார். ஏன்னா இவர் ஏற்கனவே எல்லா ரகசியம் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால கேள்வி கேட்டாதான் இவர் பதில் சொல்லுவார் அப்படிங்கிற இவருடைய சைக்காலஜி புரிஞ்சிட்டதுனால சௌனக மகர்ஷி விடவே மாட்டேங்கிறார். கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அடுத்து மேலே சொல்லுங்கோ. திரும்பி 4வது தடவை இந்த சதுஷ்பாதா காயத்ரியை சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் ஏதாவது வச்சிருக்கீரா சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இன்னும் வச்சுன்னு இருக்கேன் அப்படிங்கிறார் சூத பௌராணிகர். இதற்கு பலா அதிபலா என்று பெயர். இந்த மந்திரத்துக்கு பலா அதிபலா என்று பெயர். ராமாயணம் படித்தவா எல்லாருக்குமே தெரியும். ராமருக்கு இந்த பலா அதிபலா மந்திரத்தை விஸ்வாமித்திரர் உபதேசம் பண்ணுகிறார் அப்படிங்கிறதாக. இந்த பலா அதிபலா மந்திரத்தை இங்கே சூத பௌராணிகர் சௌனகருக்கு சொல்லுகிறார். இது இருக்கிறதுலேயே மிகவும் ரகசியமான மந்திரம். இந்த மந்திரத்தை எவன் ஒருவன் ஜபம் செய்வானோ அவனுக்கு பசி, தாகம், தூக்கம் என்பது இருக்கவே இருக்காது. அதெல்லாம் சொல்லி ஷடங்க ஞாசத்தோட இந்த மந்திரத்தை இந்த புராணத்தில் விவரிக்கிறார். இதற்கு அகாரம் பீஜமாக இருக்கிறது, உகாரம் சக்தியாக இருக்கிறது, மகாரம் கீலகமாக இருக்கிறது, அ உ ம அப்படின்னு பிரணவம் 3 சப்தங்களாக பிரிகிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதில் இந்த 3 அக்ஷரங்களை சொல்லி இந்த 3 அக்ஷரத்தில் அகாரம் பீஜமாகவும் உகாரம் சக்தியாகவும் மகாரம் கீலகமாகவும் இருக்கிறது. பசி நிவர்த்தி ஆவதற்கு இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். க்ஷுத் நிவாரணார்த்தம் அப்படின்னு. பசியை போக்கிக்கிற மந்திரத்தை இவர் ஏன் ரகசியம்னு சொல்லணும்? மற்ற மந்திரங்களையெல்லாம் இவர் முதல் படியில், 2வது படியில், 3வது படியில் கொடுத்துன்னு வந்தவர் பசியை போக்கக்கூடிய மந்திரத்தையே 4வது இடத்துல கொண்டு போய் வைக்கிறார் ரகசியமா. சதுஷ்பாதா காயத்ரி தான் இருக்கிறதுலே ரகசியமான விஷயம்னார், அதையே 3வது இடத்துல கொடுத்துட்டார். பசியை நீக்கிற மந்திரத்தையே 4வது இடத்துல வைக்கணும் அப்படின்னா இந்த தேகத்தை வழிநடத்தி கொண்டு போவது பசி மட்டும்தான். பசி தாகம் இல்லை அப்படின்னா யாருக்கும் அடங்கி இருக்க மாட்டா, யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்க மாட்டா. பிரபஞ்சமே பசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில தான் கட்டுப்பட்டு நிற்கிறது. அடுத்த வேளை சாப்பாடு ஒருத்தனுக்கு ஊர்ஜிதம் ஆயிடுச்சுன்னா அவனை கையில பிடிக்கவே முடியாது. அது எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கிறதுனால தான் அவன் அங்கங்க அலைஞ்சுன்னு இருக்கான். அந்தந்த இன்செக்யூரிட்டிஸ் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் பேசிக் ரீசன் என்ன அப்படின்னா சாப்பாடு தான். ஃபுட் அண்ட் ஷெல்டர் இதுதானே முக்கியமாக பிரதானமாக சொல்கிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதை தானே நம்ம தமிழையும் சொல்கிறோம். உடுக்க உடை கூட 2ஆம் பட்சம்தான் பசி வந்துடுத்துனா. இருக்கிற இடமும் கூட 2ஆம் பட்சம்தான். ஏன்னா ஆள் இருந்தால் தானே இருக்கிறதுக்கு இடம் வேணும், இல்லாட்டி 6 அடியில் புதைச்சுட போகிறா. அப்போ இந்த தேகத்தை பிடித்து வைத்து கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே ரகசியம் சாப்பாடு, பசி அப்படிங்கிறது தான். அதனால அன்னத்தினுடைய சக்தி மகத்துவமானது, இந்த சாப்பாட்டினுடைய சக்தி மகத்துவமானது அப்படிங்கிறத நினைச்சு நம்ம ஒவ்வொரு கவளத்தையும் நம்ம சாப்பிட வேண்டும். இதுதான் இந்த பிரபஞ்ச ரகசியம். நான் உமக்கு சொல்லுகிறேன் சௌனகரே கேளும். இந்த பிரபஞ்ச ரகசியம் பசிதான். எவன் ஒருவனுக்கு பசி இல்லையோ அவன் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டவனாக ஆகிவிடுகிறான். அவனுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கும்போது அவன் எதையும் ஆசிரயிச்சு இருக்க மாட்டான். இன்னைக்கு ஏன் மனைவி கணவனை ஆசிரயிச்சிருக்கா, கணவன் மனைவியை அண்டி இருக்கிறான், குழந்தைகள் தகப்பனார் தாயாரை அண்டி இருக்கு அப்படின்னா இதுக்கு எல்லாம் அண்டர்லையிங் ரீசனாக இருக்கக்கூடியது சாப்பாடு தான்.
உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் வேணுங்கிறதுனால தான் ஒருத்தர் அண்டி இருக்கா. ஒருத்தன் போய் வேலை பார்க்கறான்னா சம்பாதிக்கிறதுக்கு, சம்பாதிச்சு என்ன பண்ண போறான்? சாப்பிட போறான். மெயின் அவனுடைய தேகத்தை சஸ்டைன் பண்ணக்கூடியது அந்த அன்னமாக இருக்கக்கூடியதால் இது மிகவும் ரகசியமான வித்யை. எல்லாரும் படிச்சிருப்பேள், படிக்காதவா படிங்கோ. நல்ல புஸ்தகம், ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கும், பரமஹம்ச யோகானந்தருடைய புஸ்தகம். அருமையான புஸ்தகம். அதில் நிறைய யோக மார்க்கமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதில் அமிர்தானந்தமயின்னு ஒரு அம்மாவை பற்றி எழுதியிருப்பார். வடக்க இருந்தா அந்த அம்மாவினுடைய ஆசிரமத்துக்கு நான் எப்போ ரிஷிகேஷ் போயிருந்தேனோ அப்போ அந்த அம்மாவினுடைய ஆசிரமத்தையும் நான் பார்த்து வந்திருந்தேன். அந்த அம்மா சாப்பாட்டையே விட்டுட்டா. அந்த அம்மாவினுடைய கதையை இங்கே சொல்கிறேன். இந்த பசி ஏன் முக்கியங்கிறதுக்காக அந்த அம்மாவினுடைய கதை ஞாபகம் வந்தது. பிராசங்கிகமாக இந்த கதை ஞாபகம் வந்ததால் நம்ம சத்சங்கத்தில் இருக்கிறவா தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த கதையை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். சின்ன குழந்தையிலே அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. இந்த குழந்தைக்கு பசி தாங்க முடியாது, இந்த பொண்ணுக்கு பசி தாங்க முடியாது. அப்போ இந்த அம்மா பசி பசி பசின்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது அவள் மாமியார் ஒரு நாள் திட்டிடுறா. ஏன் இப்படி திண்ணி பண்டாரமாக இருக்க, சாப்பிடாம உன்னால இருக்க முடியாதா அப்படின்னு அந்த அம்மாவை திட்டிடுறா. அந்த பொண்ணு அழுதுண்டே கங்கக்கரையில் போய் உட்காந்து அழுதுண்டே இருக்கு. என்னை இப்படி திட்டாளே, மாமியார் இப்படி திட்டாளேன்னு அழுதுண்டே போய் கங்கக்கரையில் உட்காந்துருக்கு. நாம் ஏற்கனவே புராணத்தில் பார்த்தது போல கையும் இல்லாமல் காலும் இல்லாமல் ஒரு மகத் தேஜோ ரூபம் திடீர்னு அவள் முன்னாடி தோன்றது. தோணி அவளுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறது. ஒரு வித்யை, சீக்ரெட்டான ஒரு ப்ராக்டிஸ் அந்த அம்மா சொல்கிறா. அந்த தன்னுடைய வார்த்தைகளாலே அந்த அம்மா சொல்கிறா. அந்த அம்மா எப்பயோ இல்லை 1900s ஆரம்பத்துலலாம் அந்த அம்மா இருந்திருக்கா. அதனால புராணத்தில் இருக்கிறதெல்லாம் பொய் நினச்சிக்காதீங்கோ. இப்போ கூட சத்தியமாக பகவானை நீங்கள் நினைத்தால் கண்ணுக்கு நேர பார்க்கலாம். அசத்திய வச்சனம் கிடையாது. மனசுருகி கூப்பிட்டேன்னா பகவான் பிரத்யக்ஷமாவார். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பகவானை பார்க்கலாம். அடிச்சு சொல்றேன். அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த ஒளி உபதேசம் பண்ணுகிறது. இதுதாம்மா வித்யை, இதை பண்ணினீனா உனக்கு பசிதாகம் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த அம்மா சமயக்கட்டு பக்கம் போகவே இல்லை, சாப்பாடு சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் ஜீவிச்சிருந்தா, 60 வருஷமோ 65 வருஷமோ அதுக்கப்புறம் ஜீவிச்சிருக்கா. இவர் அந்த அம்மாவை நேர போய் பார்த்து பேட்டி எடுக்கிறார், பரமஹம்ச யோகானந்தர். அப்போ அந்த அம்மா கிட்ட அந்த வித்யையை சொல்லி கொடுக்குறேளா அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறா, எனக்கு என்னுடைய குருநாதர் சொன்னது அந்த வித்யையை யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, சொல்லிக் கொடுத்தா உலகம் நின்றுடும், உலகம் ஸ்தம்பித்து விடும். ஏம்மா உலகம் ஸ்தம்பிக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது அந்த அம்மா அழகா விளக்கம் சொல்றா. அப்பா, இன்னைக்கு நீ இங்கேயும் அங்கேயும் ஓடுறியே, இதுக்கு காரணம் அடுத்த வேளை சாப்பாடு தான். இந்த அடுத்த வேளை சாப்பாட்டை பத்தி கவலை ஒருத்தனுக்கு போயிடுத்துனா அவன் பிரம்மத்திலே லீனமாகி விடுவான். அடுத்து அவனுக்கு செய்யறதுக்கு ஒன்றும் வேலை இருக்காது. அழகான மரங்கள் பழங்களை கொடுத்து கொண்டே இருக்கும், பழத்தை சாப்பிட ஆள் இருக்க மாட்டா. ஏதோ எக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ்லாம் சொல்றாள் இல்லையா, அது மிகப்பெரிய அளவிலே நடந்துவிடும். பூ பூக்கும், கனி காய்க்கும், காய் காய்க்கும், கனி பழுக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்க மாட்டா. யாருக்குமே பசி இல்லைன்னா என்னத்துக்கு ஆகிறது? அதனால இந்த ரகசியம் என்னோடையே இருக்க வேண்டும், நான் வேற யாருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என் குருநாதனுடைய ஆக்ஞை. இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு பொட்டு ஜலம் கூட குடிக்கல அப்படின்னு அந்த அம்மா டெஸ்டிஃபை பண்றா. சத்தியம்தான், நீ கேள்விப்பட்டது சத்தியம்தான், இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை. ஆனால் ஒரு சோர்வோ ஒரு களைப்போ எதுவுமே அந்த அம்மா முகத்தில் இல்லை. டாக்டர் எல்லாம் வச்சு அந்த அம்மாவை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கா, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. இது பலா அதிபலாவினுடைய பலனாக சொல்லுவதற்கு காரணம், இதை ரகசியமாக வைத்திருப்பதற்கு காரணம், இது உலகத்தையே புரட்டி போட்டு விடக்கூடிய ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறதுனால. எப்படி காயத்ரி மந்திரத்துக்கு நிறைய சாபங்களை கொடுத்து அதை காப்பாற்றி வைத்திருக்கிறார்களோ, அதனுடைய பூர்ணமான பலன் எல்லாருக்கும் கிடைச்சிட்டா, ஒரு கெட்டவனோட கையிலையும் கேட்டுட்டான், ஒருத்தன் கேட்டுட்டான், அதை பயன்படுத்தி அவன் ஏதோ ஒரு துர்விநியோகம் பண்ணிடக்கூடாதேங்கிற அதுவும் நம்ம மேல இருக்கக்கூடிய கிருப்பையினால தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய மகான்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். துர்விநியோகம் பண்றதுக்கு ரொம்ப நாழி ஆகாது. ஒரு நல்லவன் கெட்டவனா மாறுறதுக்கும் நிறைய நேரம் எடுக்காது. ஒரு நல்லவரே இருக்கார், திடீர்னு கோபத்துல சபிச்சுட்டார் இல்லையா கௌதமர். அதுக்கப்புறம் கவலைப்பட்டாலும் அந்த சாபத்தை அவரால் ஃபுல்லா திரும்பி வாங்கிக்க முடியல இல்லையா. அதுக்காக அந்த மொத்த கூட்டமும் திருப்பி இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டி இருந்தது. அப்படிங்கிறதுனால எப்போ வேணா இந்த இம்பல்சிவா இவா பண்றது எப்போ வேணா பண்ணிடலாம். அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு கட்டுப்பாடுகள், இவ்வளவு ரகசியங்கள், இவ்வளவு
என்ன சொல்றது, ஒரு சீக்ரெட்டாக சில விஷயங்களை வச்சிருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நேற்றைக்கே நான் முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்ல வரும்போது திடீர்னு உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ கட் ஆயிடுத்து. சரி, தேவியினுடைய திருவுள்ளம் இதை இப்போ வெளியில் சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறதுனால இப்போ சொல்லக்கூடாது போல நான் அப்படியே அதை பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டேன். தேவி பிரத்யட்சமாக இதை கேட்டுன்னு இருக்காங்கிறத இதை விட நமக்கு ஒரு ப்ரூஃப் தேவையே கிடையாது. எந்த இடத்துல மிகவும் ரகசியமான இடமோ, எது நம்மளுடைய ஆயுளை விருத்தி பண்ணக்கூடிய விஷயமோ, அந்த இடத்துக்கு வரும்போது கட் ஆகணும்னு என்ன இருக்குது. அதுக்கு முன்னாடி கட் ஆகிருக்கலாம், பின்னாடி கட் ஆகிருக்கலாம். நேற்றுக்கு வீடியோ போட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துல பாஸ் ஆகி திரும்ப ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது. அப்போ இது மாதிரி சில விஷயங்கள் ரகசியமாகவே இருக்க வேண்டும்ங்கிறதுனால சௌனக மகரிஷே இதை நான் 4வது இடத்தில் வைத்தேன். இந்த வித்யையை பூர்ணமாக நான் இந்த புராணத்திலே சொல்லவில்லை. நீர் ஒரு குருநாதரை அணுகி அவரிடமிருந்து கேட்டுக்கொள்ள வேண்டிய ரகசியங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறதாக இங்கே ஹிண்ட் கொடுத்துட்டார் சூத பௌராணிகர் சௌனகருக்கு. சௌனகரே, இதை இவ்வண்ணமாக நீங்கள் கேட்டுக்கொள்வது அப்படிங்கிறதாக. இப்படி இந்த பலா அதிபலாங்கிற மந்திரத்தை இவர் இங்கே அங்கன்யாச கரன்யாசத்தோடு சொல்லியிருக்கிறார். ஆனால் மந்திர ரூபத்தை இங்கே கொடுக்கவில்லை. அப்படிங்கிறதுனால அந்த மந்திரத்தை நானும் இங்கே சொல்லலை. மந்திர ரூபத்தை புராணத்தில் கொடுக்கல. இந்த அகார உகார மகாரம் பீஜம் சக்தி கீழக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கார். அப்புறம் ஷடங்கன்யாசம் ஹிருதயாய நமஹா சிரசே ஸ்வாஹா சிகாயை வஷட்டுங்கிற ஷடங்கன்யாசம் சொல்லியிருக்கிறார். தியானத்தினுடைய அர்த்தத்தை தான் கொடுத்திருக்கிறார். தியான ஸ்லோகம் கூட இங்கே புராணத்தை கொடுக்கல, தியானத்தினுடைய அர்த்தத்தை தான் கொடுத்திருக்கிறார். இந்த பலாதிபலா மந்திரம் நிறைய வைதிகளுக்கு தெரியும். நிறைய பேர் இது உபதேசமெல்லாம் வாங்கின்னு இருக்கா. அவள்கிட்ட இருந்து நீங்களும் வாங்கிக்கலாம். ஏதோ ஒரு குருநாதரை அணுகி அவாகிட்ட இருந்து நீங்களும் இந்த மந்திரங்களை பெற்றுக்கொண்டு நீங்களும் அனுசந்தானம் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், பசி என்கின்ற ஒரு விஷயம்தான் எல்லாத்தையும் கவர்ன் பண்றது. தேகத்தினுடைய பசி மட்டும் அல்ல. க்ஷுத் நிவாரணார்த்தம் அவர் சொன்னபோது நம்மளுடைய ஞான பசியும் தான். புராணம் முடியறது இன்னைக்கு அப்படின்னா நாளைக்கு அப்படின்னு உடனே தோணிடுறது. இந்த புராணத்தை கேட்ட விஷயங்களை நாம் அசை போட்டு கொண்டு இருக்க வேண்டும், இதில் வந்ததை நம்ம செஞ்சுட்டு வரணும், இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத விட அடுத்து புதுசாக என்ன கற்றுக்கலாம் தான் மனசு. அதுதானே மனோதர்மம், மனசினுடைய வேலை அதுதானே. மனிதனுடைய மனசு அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு தான் போகுமே ஒழிய அலம் அலம் அலம்னு சொல்லாது. அலம்னா போதும்னு அர்த்தம். என்றைக்குமே போதும் என்ற மனம் வரவே வராது. அடுத்து என்ன அடுத்து என்ன, இதை விட ரகசியம் இருக்கா, இதை விட ரகசியம் இருக்கா அப்படின்னு தான் கேட்டுட்டே இருப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், நம்ம ஆத்துக்கு வர பையன், அவனுக்கு ஒரு ரகசியமான ஒரு திரிஷதி தேவைப்பட்டது. அது ஒரு தந்திர புஸ்தகத்தில் இருக்குது. அதற்காக நம்ம ஆத்துக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்தான், கேட்டுட்டு இருந்தான், இது எங்கேயாவது யார்கிட்ட இருந்தாவது வாங்கி கொடுங்கோ அப்படின்னு. அப்போ அந்த பையன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். இதற்கு முன்னாடியும் உனக்கு ஒரு ரகசிய நாம திரிஷதி உன்னுடைய குரு கண்டிப்பாக உபதேசித்திருப்பார். ஆமாண்ணா, எனக்கு சொல்லி கொடுத்தார். அதை என்னப்பா பண்ணினேன்? அவ்வளோதான். 1 மாதம் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணான், அதோட விட்டுட்டான். அப்படியே பார்த்த மாதிரியே சொல்கிறேன், நான் அப்படி தானே நடந்தது. முதல் 1 மாதம் சொன்னேன், அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். அது என்ன நமக்கு என்ன சக்தியா 1 மாதம் பண்ணினாங்கிறது தெரிஞ்சுக்க? இல்லை, ஏன்னா நானும் அதே தான் பண்ணினேன், அதனால தான் வந்துட்டு அதை கேட்டேன், நீயும் இதே தான் பண்ணினியா அப்படின்னு. ஏன் நமக்கு அது விட்டு போயிடுறது அப்படின்னா, ஒரே விஷயத்தை செய்யறதுக்கு மனசுக்கு பிடித்தம் இல்லை. நாவல்ட்டி கேட்கறது, புதுமை கேட்கிறது. இன்னைக்கு இது வந்துதா, நாளைக்கு வேற வந்துதா, அப்புறம் புதுசா வந்துதா, அப்புறம் அதை பண்ணோமா இதை பண்ணோமா, இப்படிதான் போறதே ஒழிய எது நம்ம பிராச்சீனமாக வழிபட்டு கொண்டு வருகிறோமோ, எதை நாம் பிராச்சீனமாக செய்து கொண்டு வருகிறோமோ அதுல இன்ட்ரெஸ்ட் யாருக்குமே போகிறது இல்லை. நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மா சந்தியோபாசனை, நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மா காயத்ரி ஜபம். காயத்ரி ஜபத்தை ஒருத்தன் நித்தியம் பண்ணிட்டு வந்தாலே அவன் பிரம்மஞானத்தை அடைந்து விட முடியுங்கிறது சேஷாத்ரி சுவாமிகளினுடைய கதை. எல்லாருக்குமே சேஷாத்ரி சுவாமிகளோட கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவா தங்க கை அப்படிங்கிற பாலகுமாரனுடைய நாவலை வாங்கி கண்டிப்பா அவசியம் படிங்கோ. கண்டிப்பா அழுதுடுவேள். அந்த நாவல் முடிகிற இடத்துல கண்டிப்பா அழுதுடுவேள். அதற்கு நான் கேரண்டி. ஏன்னா உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடியவர், எழுத்து சித்தரனே அவருக்கு பெயர். சேஷாத்ரி சுவாமிகள் தன்னுடைய சரித்திரத்திலே சொல்லுகிறார். ஒரு இடத்துல அவருடைய சித்தப்பா அவரை ரொம்ப கொடுமைப்படுத்தும் பொழுது சித்தப்பாவை மேல கருணையோட சொல்லுகிறார், காயத்ரி ஜபத்தை ஒழுங்காக செய்யுங்கள். அது ஒண்ணுதான் அவர் சொல்ற உபதேசம். அவர் சொல்ற ஒரே உபதேசம் காயத்ரி ஜபத்தை ஒழுங்கா பண்ணுங்கோ அப்படிங்கிறது தான். இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுத்துன்னு ஊரெல்லாம் சொல்றா. ஏன்னா அங்க தேவதைகள் போறா, இங்க அப்சரஸ்திரிகள் போறான்னு வானத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கார் இவர். நிஜமாலே இவர் கண்ணுக்கு தேவதைகளும் அப்சரஸ்திரிகளும், இவர் கண்ணுக்கு தேவேந்திரர்களும்
மருத்கணங்களும் அங்கேயும் இங்கேயுமாக நடமாட்டம் செய்வது இவருக்கு தெரிகிறது. காயத்ரி ஜபத்தினுடைய விசேஷத்தினால், காயத்ரி ஜபத்தினுடைய பலனினால் இவரை ஒரு ஆத்துக்குள்ள பூட்டிடுறா. இது இப்படியே போச்சுன்னா இந்த பைத்தியம் முத்திடும் அப்படின்னு ஆத்துக்குள்ள போட்டு பூட்டிடுறா. அந்த ரூமுக்குள்ள 2வது நாள் கதவை திறந்து பார்த்தா ஆள் இல்லை. பூட்டின வீட்டிலிருந்து வெளியேறி விட்டார். ஏன்னா தேகாத்ம புத்தி இல்லை, இந்த தேகம்தான் நான்கிற புத்தி இல்லாதனால காத்தோட காத்தாக கலந்து ஜன்னல் வழியா வெளியில போய், ஜன்னல் வழியானா ஜன்னல் பேத்துண்டு கிடையாது, காற்றாகவே மாறி, காற்றின் ரூபமாகவே மாறி அந்த இடத்திலிருந்து வெளியில போயிடுறார் சேஷாத்ரி சுவாமிகள். இது அவருடைய சரித்திரத்துல இருக்கு. இதற்கு என்ன சக்தி, இந்த சக்தி இவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்கும்போது காயத்ரி மந்திரம் தான் காரணம்னு அவரே தன் வாய்ப்பட சொல்கிறார். எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டுன்னு போறது இல்லையா இன்னைக்கு கம்பி, இந்த கரண்ட் கம்பின்னு சொல்றோம் இல்லையா, இந்த கரண்ட் கம்பியை 1 மணி நேரம் கையில பிடிச்சுட்டு இருந்திருக்கார் சேஷாத்ரி சுவாமிகள். ரெக்கார்ட்ஸ் இருக்கு திருவண்ணாமலையில. எப்படி இந்த சக்தி உங்களுக்கு லப்யமாச்சுன்னு கேட்கும்போது காயத்ரி மந்திரத்தை தான் அவர் கை காட்டுகிறார். தனக்கு தெரிந்த ஒரே உபாசனை காயத்ரி மந்திரம் தான். ந காயத்ரியாக பரமோ மந்திரா அப்படிங்கிற வாக்கியத்துக்கு அவர் சொன்ன உபதேசங்களே போரும் பிரமாணம். நம்ம மகாபெரியவாளே ஒரு இடத்துல கேட்டா அப்படிங்கிறதாக கதை உண்டு. சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி நான் ஆவேனாடா அப்படின்னு ஒரு அன்பர்கிட்ட கேட்டார் அப்படிங்கிறதாக கதைகள் எல்லாருமே படிச்சிருப்பேள். காஞ்சிபுரத்தில் சேஷாத்ரி சுவாமிகளுடைய வீட்டை கண்டுபிடிச்சு சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ அங்கே பூஜைகள்லாம் பண்ணிட்டு வரா. இப்படி சத்குருநாதர்கள்லாம் நமக்கு காமிச்சு கொடுத்த வழி காயத்ரியை ஜபம் பண்ணுவதாக இருப்பதால், காயத்ரியை விட்டு விட்டு நம்ம வேற எதையோ பண்றது அப்படிங்கிறது நமக்கு பலன் கொடுக்காம போகிறதுக்கு மெயின் ரீசனே அதுதான். அதனால கூடுமான வரை நமக்கு எப்படி நமக்கு சொல்லி கொடுத்தார்களோ நம்முடைய ஆச்சாரியர்கள், நம்முடைய ஆத்துவாதியார் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தாலோ, எப்படி நமக்கு பிரம்மோபதேசம் பண்ணினாலோ அவ்வாறே நாம் காயத்ரியை உபாசித்து வருவோமேயானால் எல்லா விதமான ஸ்ரேயசுகளையும் அடைந்து மங்களங்களையும் அடையலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இதற்கு 2 கதையை சொல்லுகிறார் சூத பௌராணிகர். இதற்கு மேலேயும் ரகசியம் இருக்கா அப்படின்னு சவுனகர் கேட்கும் பொழுது ரகசியமா ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு ஒரு கதையை சொல்லுகிறார் சூத பௌராணிகர். ஆகாஷஜன் அப்படின்னு ஒரு அந்தனர் இருக்கிறார் ஒரு ஊரிலே. ஆகாஷஜன்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆகாசத்திலிருந்து குதித்தவர் அப்படின்னு அர்த்தம். ஆகாசத்திலிருந்து பிறந்தவர் அப்படின்னு பொருள். அவருக்கு ரொம்ப வயசாயிடுத்து, ஆனா அவருக்கு மரணம் ஏற்படவே இல்லை. அதாவது யமராஜா யமலோகத்திலே பரிபாலனம் பண்ணி கொண்டு வருகிறார். இந்த மிருத்யுங்கிற தேவன் தான் ஆத்துக்குள்ள புகுந்து அந்த ஆத்மாவை இழுத்துட்டு போறது. மிருத்யுங்கிற தேவன் தான் இவர் ஒரு ஏஜென்ட். பூலோகத்துக்கு இந்த மிருத்யு தேவன்கிறவர் ஏஜென்ட். உயிரை இங்கேருந்து பிடிச்சு கொண்டு போவார். அங்கே மேலே கொண்டு போய் நிறுத்தினா அப்புறம் யமராஜா சித்திரகுப்தன் இவெல்லாம் கேள்வி கேட்பா. சித்திரகுப்தன் கேள்வி கேட்பார், யமராஜா ஜட்ஜு மாதிரி உட்காந்துருப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கற்பனைக்கு இல்லை, வாஸ்தவிகமாகவே அப்படிதான் உட்காந்துருப்பா. அப்போ இந்த மிருத்யு தேவன் அந்த கிராமத்தில் எல்லா ராத்துக்குள்ளேயும் புகுந்து வெளியில வந்துடுறார். இந்த ஆகாஷஜன் அப்படிங்கிற பிராமணருடைய வீட்டுக்குள்ள மட்டும் இவரால் புகுறவே முடியல. இந்த ஏஜென்ட்டுக்கு சப் ஏஜென்ட்ஸ் இருப்பாள் இல்லையா, இவாதான் யம கிங்கரர்கள், யமனோட சர்வன்ட்ஸ். அந்த ஆத்துக்குள்ள போய் அவனை இழுத்துட்டு வாங்கோ, அவனுக்கு 120 வயசு ஆயிடுத்து, போறோம் அவன் இருந்தது அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு போய் இழுத்துட்டு வர சொல்றார். ஆனா என்னன்னா இவருக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கு. இவரோட கையில, மிருத்யுதேவனோட கையில ஒரு பேப்பர் இருக்கும். இன்னைக்கு இவாளுக்கு இத்தனை மணிக்கு டயத்துல இவாளுடைய பிராணன் முடியறது, இந்த பிராணனை எடுத்துக்கொண்டு வர வேண்டியதுன்னு டெய்லி அவருக்கு ஃபேக்ஸ் வந்துடும் பேப்பர்ல. இந்த பேப்பர்ல இவர் பேர் வரமாட்டேங்கிறதுனாலும் தான் பலவந்தமாக அது எப்படி இவனுக்கு மட்டும் மரணம் வராம இருக்கலாம், நம்மளே ட்ரை பண்ணுவோன்னு இந்த யமகிங்கரர்களை ஆத்துக்குள்ள அனுப்புறதுக்கு ட்ரை பண்றார். யமகிங்கரர்கள் வெளியே தூக்கி எறியப்படுகிறார்கள். ஏதோ ஒரு சக்தி அந்த யமகிங்கரர்களை வெளியில தூக்கி எறியறது. இதை பார்த்த மிருத்யுவுக்கு ரொம்ப குழப்பமாயிடுத்து. அது எப்படி யமகிங்கரர்கள் நுழைய முடியாத இடமே கிடையாது, இங்கே மட்டும் எப்படி இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேர சித்திரகுப்தன் கிட்ட போறார். என்னப்பா மிருத்யுதேவா, இங்கே வந்துட்டு கீழே போய் உன் வேலையை பார்க்க வேண்டாமா, இன்னைக்கு என்ன உனக்கு ஹாலிடேவா லீவா அப்படின்னு சித்திரகுப்தன் கேட்க, முக்கியமான வேலை, இமீடியட்டா உங்க டாக்குமெண்ட்ஸை எடுங்கோ அப்படின்னு சித்திரகுப்தன் கிட்ட டாக்குமெண்ட்ஸை கேட்கிறாரு மிருத்யுதேவன். என்னப்பானா, இந்த கிராமத்துல இந்த ஆகாஷன்ற பேர்ல இருக்காரு, இவருக்கு ஏதாவது கர்மா இருக்கா, ஏன் இவரோட பேர் மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்கிறது, டெய்லி யார் பேரெல்லாமோ வருது, சின்ன குழந்தை பேரெல்லாம் கொடுத்து அனுப்புறேள், நடு வயசுல இருக்கிறவா பேரெல்லாம் கொடுத்து அனுப்புறேள், இந்த ஆகாஷத்தின் பேரை மட்டும் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறேளே ஏன் அப்படின்னு கேட்கிறார். உடனே சித்திரகுப்தனும் அப்படி ஒரு கேஸ் இருக்கா, அந்த கேஸோட டீட்டெயில்ஸை பார்ப்போம் அப்படின்னு அவரும் டாக்குமெண்ட் எல்லாம் புரட்டுறார்.
ஆகாஷஜன்கிற பேரில் வரவும் இல்லை செலவும் இல்லை, பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லை, கர்மாவே இல்லை. சித்திரகுப்தன் அதிசயிச்சு போயிட்டார். என்னப்பா என் டாக்குமெண்ட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு, நான் தான் இருக்கிறதுலே பெரிய கணக்காளன், என்னுடைய டாக்குமெண்ட்லேயே அவருடைய பேர் இல்லையே அப்படின்னு சொன்னால் நேரம் இந்த கேஸை அடுத்து மேல் இடத்துக்கு அதை எஸ்கலேட் பண்ணுறார். யம தர்மராஜா கிட்ட எஸ்கலேட் பண்ணுறார். யம தர்மராஜா அப்போ தர்ம சூக்ஷ்மத்தை சொல்லுகிறார். சாமான்யமாக நமக்கு தெரிஞ்சது தர்மம், ஆனால் யமராஜாவுக்கு தெரிஞ்சது, விஷ்ணு பாரிஷதர்களுக்கு தெரிஞ்சது, சிவ பாரிஷதர்களுக்கு தெரிஞ்சது தர்ம சூக்ஷ்மம் அப்படிங்கிறத நம்ம சில கதைகளில் பார்க்குறோம் இல்லையா, பாகவதத்தில் வர கதைகளில் நம்ம பார்க்குறோம். தர்ம சூக்ஷ்மத்தை விஷ்ணு பாரிஷதர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறதாகலாம் பார்க்கிறோம், அஜாமிலனுடைய சரித்திரத்தில் பார்க்கிறோம். அப்போ இங்கே தர்ம சூக்ஷ்மத்தை யமதர்மராஜாவே சொல்லுகிறார். கேள் ஓ மிருத்யுதேவனே, அங்கே உள்ளே போகிறதுக்கு உனக்கும் அனுமதி கிடையாது, எனக்கும் அனுமதி கிடையாது. சித்திரகுப்தன் முழிக்கிறார். இதனே யமதர்மராஜாவே இப்படி சொல்கிறாரே அப்படின்னு. ஏன்னா அவர் கர்மாவை செய்வதே கிடையாது. அப்படி எப்படி கர்மாவை செய்யாமல் ஒருத்தர் இருக்க முடியும்? அவர் நித்திய சந்தியோபாசி, அப்பப்போ செஞ்ச பாவத்தை அப்பப்போ செஞ்ச இதுவை அப்பப்போ கழிச்சிருவார். காயத்ரி ஜப பலம் அவருக்கு ஜாஸ்தியாக இருக்கிறது. அதனால் அவருக்கு ஸ்வேச்சா மரணம் அப்படிங்கிற வரம் கிடைத்து விட்டது. அவர் எப்போ விரும்புகிறாரோ அப்போ அவராக கிளம்பி வருவாரே ஒழிய நீ போய் அவரை கூட்டிட்டு வர முடியாது. இது ஈகோ ஹர்ட் ஆகிடுத்து மிருத்யுதேவனுக்கு. அதனால இதை இன்னும் மேலிடத்துக்கு எஸ்கலேட் பண்ணுவோன்னு யமனை பின்னாடி போய் பிரம்மா கிட்ட போய் வாதிடுறார். பிரம்மதேவரே, நீர் என்னை படைத்த பொழுது எனக்கு என்ன வேலை கொடுத்தீர்? பிராணஹரணம் செய்ய வேண்டும், எல்லாருடைய பிராணனையும் இழுத்துட்டு வரணுங்கிற வேலையை தானே கொடுத்தீர். ஆமாம் கொடுத்தேன். இந்த ஆகாஷஜனை மட்டும் அந்த பேச்சு நீ எடுக்கக்கூடாது. ஆகாஷஜனை உனக்கு அவுட் ஆஃப் லிமிட், உன்னுடைய சீமாவுக்கு தாண்டிய விஷயம் அது, நீ அங்கே போகக்கூடாது. இதே பதிலையே எல்லாரும் சொல்கிறேளே அப்படின்னு உடனே அப்போதான் பிரம்மா அவனுக்கு புரிய வைக்கிறார் சந்தியோபாசனைனா என்ன, சந்தியோபாசனையுடைய மகத்துவம் என்ன. அதில் ராத்திரி பண்ண பாவத்தை அவர் கார்த்தால கழிச்சுடுறார், கார்த்தால பண்ண பாவத்தை மாத்தியானிகத்தில் கழிச்சுடுறார், மாத்தியானிகத்திலிருந்து பண்ணுற பாவத்தை சாயம் சந்தியா உபாசனையில் கழிச்சுடுறார். அப்போ பாபரஹிதனாக இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கும் அப்புறம் என்ன பண்ணுறார்? புண்ணியத்தையே அவர் கணக்கில் இல்லைன்னா காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பிரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு புண்ணிய பலனையும் நாராயணுக்கு கொடுத்து விடுகிறார். பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லை. இதனால தான்ப்பா அவரோட டாக்குமெண்ட் கிளீனாக இருக்குது, அவரோட பேர் உன்னோட பேப்பரில் வரவே மாட்டேங்கிறது, உன் ஃபேக்ஸ் பேப்பரில் அப்படின்னு அந்த ஆகாஷஜனோட கதையை சொல்லி சந்தியோபாசனை காயத்ரியுடைய மகத்துவத்தெல்லாம் கேட்டதுனால மிருத்யுதேவன் பிரம்மாவை நமஸ்காரம் பண்ணி புரிஞ்சுட்டேன், இனிமேல் நான் என்னுடைய எல்லையை தாண்டி போக மாட்டேன், என்ன பேப்பரில் என்ன பேர் வருதோ அந்த பேரை மட்டும் நான் இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் அப்படிங்கிறதாக கதையை சொல்லுகிறார் சூத பௌராணிகர். சௌனகருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த கதை. என்ன அருமையான கதை! யமராஜா நெருங்கவே மாட்டாராமே, அப்போ யாருமே சாக மாட்டான்னா என்னத்துக்கு ஆகிறது? எல்லாரும் திடீர்னு நல்லவாளா மாறி எல்லாரும் சந்தியோபாசனை பண்ண ஆரம்பித்து எல்லாரும் காயத்ரி ஜபம் பண்ண, கவலையே படாத, அவளுக்கு கர்மான்னு ஒன்று அதனால தான் இருக்குது. நம்ம என்னதான் சங்கல்பிச்சுட்டு பண்ணினாலும் அவர்களுடைய கர்மா வேலை பார்க்கும். ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யுஹு, எப்போ பிறப்புன்னு ஒன்று நடந்துடுத்தோ அப்போ இறப்புங்கிற தேதி கன்ஃபார்ம் ஆயிடுத்து. ப்ரீடிஸ்டினி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ரீடிஸ்டைன்டு டெஸ்டினி. பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார் ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யுஹு, எவனொருவன் பிறப்புன்னு பிறந்துட்டானோ அவனுக்கு அழிவு உண்டு. திருமூலர் 3000 வருஷம் இருந்தார். 3000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தேகத்துக்கு அந்தம் ஆச்சு இல்லையா, தேகாந்தம் ஆச்சு. அவர் ஒளி உடலோட இன்னைக்கும் இருக்கார். ஒளி உடலோட இன்னைக்கும் 7 சிரஞ்சீவிகள் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம். 7 சிரஞ்சீவிகள் இருக்கா அப்படின்னு சொல்றோம். ஒளி உடல் தான் இருக்குமே ஒழிய பரு உடலுக்கு எப்போ சிருஷ்டின்னு ஒன்று ஆச்சோ அதுக்கு சம்ஹாரம்னு ஒன்று நடந்தே தீரும். ஆனால் இத்தனை 1000 வருஷங்கள் ஆகியும் நம்ம ராஜராஜ சோழனை சொல்கிறோமே, பாண்டியனுடைய பெயர்களை எடுக்கிறோமே, நின்ற சீர் நெடுமாற பாண்டியன்னு சொல்கிறோமே, இவர்களெல்லாம் அந்த பேரிலே நிலைத்து விட்டார்கள் இல்லையா, இதைத்தான் புகழ் உடம்புன்னு சொல்கிறோம். இப்படி காயத்ரியை ஒருவன் உபாசித்து கொண்டு வருவானே ஆனால் அவனுக்கு மரணம் என்பதே சம்பவிக்காது அப்படின்னா அர்த்தம் அதுவல்ல அவனுடைய உடல் போகாதுன்னு. அவனுடைய உடல் போனாலும் அவன் உயிரோடு இருப்பான் அப்படிங்கிறது தான். எனக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னா, எங்கள் அப்பா பேர் காயத்ரி சார்.
44 வருடங்கள் காயத்ரி சார் தான் அவர் எல்லாருமே கூப்பிட்டா. அவர் காயத்ரி இன்ஸ்டிடியூட் வச்சிருந்தார். வேற யாருக்குமே இந்த பெயர் கிடையாது. அவர் போனதுக்கு அப்புறமும் கூட, அவருடைய தேகாந்தம் ஆன பின்பும் கூட காயத்ரி சார் அப்படின்னா அது அவரைத்தான் குறிக்கிறது. அங்க ஒருத்தர் சொன்னார், எங்களுடைய சொந்த ஊர்ல எத்தனை காலம் இந்த ஊர்ல ஹிந்தி வாழறதோ அத்தனை காலம் உங்க அப்பாவுடைய பேர் காயத்ரி சார் தான் நிலைச்சு இருக்கும் அப்படின்னு. காயத்ரியினுடைய அருள் இல்லாமல் வேற என்ன? அவர் எங்க போனாலும் எல்லாருக்கும் சந்தியாவந்தன பாஷ்ய புஸ்தகத்தை தான் பிரைஸா கொடுப்பார், எந்த பூனலுக்கு போனாலும். ஏன்னா இந்த மகத்துவத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால எங்க போனாலும் தர்ம பிரச்சாரம் தான் செய்வார், தர்ம புஸ்தகங்களை தான் வாங்கி கொடுப்பார். அவர் போன உடனே எல்லாரும் சொன்னது, ஆஹா இப்படி ஒரு நல்ல மனிதர் மறைந்து விட்டாரே. நேற்றுக்கு கூட என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார், நேற்றுக்கு என்னோட பிரவச்சனம் கேட்டேன், இதோ உங்க அப்பா வாங்கி கொடுத்த புஸ்தகம். இன்னைக்கு அவர் இருக்கார் இல்லையா? சத்தியமாக அவர் கொடுத்த புஸ்தகம் இன்னைக்கு அவர் ரூபமாக இருந்து அவருக்கு உதவுறது இல்லையா? இதுதான் இரவாத புகழுடம்பை எய்துதல். அவர் அவ்வளவு ஆசிரயிக்கல காயத்ரிய அப்படின்னா இன்னைக்கு நான் இங்கே உட்காந்து பேசின்னு இருக்கவே மாட்டேன். எங்க ஆத்துல எல்லாமே காயத்ரி மயம்தான். காயத்ரி நிவாஸ்னு முதல்ல வாங்கின ஆத்துக்கு காயத்ரி நிவாஸ் அப்படின்னு தான் பேர் வச்சார். காயத்ரி இன்ஸ்டிடியூட் எல்லாமே காயத்ரியின் பரமாகவே இருந்ததால் தான் காயத்ரி அவருக்கு இரவாத புகழுடம்பை அளித்திருக்கிறாள். இது சத்தியமாக நம்மளுடைய குடும்பத்திலேயே பார்க்கிறோமே. எங்கேயோ இருக்கிற ஒரு கதைன்னு இல்லாம நம்ம குடும்பத்திலேயே நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லையா? இதுதான் அப்பா காயத்ரியினுடைய மகிமை, இதுதான் நாம மகிமை அப்படிங்கிறதாக சொல்லுகிறார் சூத பௌராணிகர். இப்படி சொல்லிக்கொண்டே வருகிறார். பிராசங்கிகமா இங்க 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்தேன். நாம மகிமையை சௌனகருக்கு சூதர் சொல்லிக்கொண்டு வருகிறார். இவாள்லாம் உத்தமர்களாக இருக்கிறார்கள். நீங்க இப்ப கொடுத்த எக்ஸாம்பிள் எல்லாம் உத்தமர்களுடைய எக்ஸாம்பிள். இவாள்லாம் பிராமண சிரேஷ்டர்களாக இருந்திருக்கிறார்கள், சந்தியாவோபாசனை பண்ணியிருக்கிறார்கள், காயத்ரி தேவியை தன்னுடைய தாயாராக நினைத்து வாழ்ந்திருக்கிறார்கள். பாபிக்கு என்ன சார் வழி? ஒரு பாபி இருக்கிறான், அவனுக்கு என்ன சார் வழி அப்படிங்கிறதாக கேட்கிறார் சௌனகர். அதற்கு கதையை மேற்கொண்டு சொல்லுகிறார். சஞ்சுலா அப்படிங்கிற ஒருத்தியினுடைய கதையை சொல்லுகிறார். ஸ்ருணு சௌனக பிரவக்ஷ்யாமி த்வதக்ரே குஹ்யமப்யுத யஸ்த்வம் சக்தி பக்தானாம் அக்ரநீர்வேத வித்தமஹ சமுத்திர நிகட்டே தேசே கிராமோ பாஷ்கல சஞ்ஞகः வசந்தி யத்ர பாபிஷ்டா வேத தர்மாஞ்சிதா ஜனாஹ. உத்தமரானவரே, உபாசகர்களில் சிரேஷ்டரே, நான் சொல்லக்கூடிய கதையை கேளுங்கள். நீங்க இந்த கேள்வியை கேட்டுட்டே இல்லையா? பாவிக்கு என்ன கதின்னு கேட்டுட்டே இல்லையா? ஆகாஷதன் புண்ணியாத்மா, ராஜராஜ சோழன் புண்ணியவாத்மா, இவெல்லாம் புண்ணியம் பண்ணினவா. பாபிக்கு என்ன கதி அப்படின்னு கேட்டதுனால அந்த பாபியினுடைய கதையை நான் சொல்கிறேன். சஞ்சுலான்னு ஒருத்தி இருந்தா பாஷ்கலம் அப்படிங்கிற தேசத்துல, சமுத்திர கரையில பாஷ்கலம்ங்கிற தேசத்துல சஞ்சுலான்னு ஒருத்தி இருந்தாள். அந்த கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். மகா பாபிஷ்டை அந்த சஞ்சுலா அப்படிங்கிறதாக இந்த கதையை சொல்லுகிறார். இந்த கதையை நீங்கள் அபக்தர்களிடம் சொல்லக்கூடாது, பக்தி இல்லாதவர்களிடம் இந்த கதையை நீங்கள் சொல்லக்கூடாது, நிஷ்டை இல்லாதவர்களிடம் இந்த கதையை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற வார்னிங்கை முதலே கொடுத்துறார். குஹ்யம், இது ரகசியமான கதை, இது பக்தர்கள் மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டிய கதை அப்படிங்கிறதாக முதல்லையே ஒரு வார்னிங் கொடுத்துடுறார். இந்த கதையை நீங்க எல்லா இடத்துலையும் எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு. இப்ப நம்ம சத்சங்கமா இருக்கிறதுனால இந்த கதையை இந்த இடத்துல சொல்றோம். இந்த சஞ்சுலா அப்படின்னு ஒருத்தி இருக்கா. இந்த சஞ்சுலாவினுடைய கணவனுடைய பெயர் பிந்துகன். பேருக்கு தான் பிராமணனே ஒழிய, பூனலை மட்டும்தான் மாட்டின்னு இருக்கானே ஒழிய பிராமணனுக்கு உண்டான எந்த லட்சணமுமே கிடையாது. சந்தியாவந்தனம் பண்ண மாட்டான், காயத்ரி ஜெபம் பண்ண மாட்டான், வேதாத்தியனம் கேட்க வேண்டாம், பண்ணவே இல்லை. சரி, விஹித கர்ம தியாகம் பண்ணிவிட்டான், ஒரு பாவம். நிஷித்த கர்ம ஆச்சரணமும் பண்றான், மதுபானம் பண்ணுகிறான், மாம்சத்தை புஜிக்கிறான், வேஷ்யாஸ்திரி சங்கமம் பண்ணுகிறான், எப்போவுமே வேஷ்யாஸ்திரி வீடுகளே கதியாக இருக்கிறான் இந்த பிந்துகன். அப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மனைவி முதல்ல நல்லவளாகத்தான் இருக்கிறாள். சஞ்சுலா சொல்லி பார்க்குறா, இப்படிலாம் போகக்கூடாதுன்னா தப்பு. பிந்துகனுக்கு சொல்றா, பிந்துகனுக்கு உபதேசம் பண்ணுகிறாள். தர்மசாஸ்திரத்தை விட்டுவிட்டீர், விஹித கர்மத்தை தியாகம் பண்ணிவிட்டீர், பரவாயில்லை.
நிஷித்த கர்மத்தையாவது ஆச்சரணம் பண்ணாமல் இருக்கலாமே, மது குடிக்காமல் இருக்கலாமே, மாமிசம் பக்ஷணம் பண்ணாமல் இருக்கலாமே, அட்லீஸ்ட் நீங்க வெளியிலையானும் போகாம இருக்கலாமே, பரஸ்திரி சங்கமமாவது பண்ணாம இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்கறா. இவளுக்கு ஆத்துக்குள்ள வந்து அடி உத இதுதான். ஏன்னா அவன் கையில நிறைய காசு இருக்கு, தனம், பயங்கரமான தனம். அதனாலதான் பகவத் பாதாள் மோக முத்கரம் பஜகோவிந்தம்னு சொல்றோம் இல்லையா, அதுல எழுதுறார், மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரசி நிமேஷாத் கால சர்வம். அப்படி அற நொடியில எல்லாம் போயிடும் அப்படிங்கிறத சொல்றார். இன்னைக்கு நம்ம அதை பிரத்யட்சமா பார்க்கிறோம் இல்லையா, அதனால நமக்கு அந்த வரிக்கு நம்ம வியாக்கியானம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. மா குரு தன ஜன யௌவன கர்வம். இவனுக்கு தன கர்வம் இருந்தது, நம்ம கிட்ட காசு இருக்கு, யாரை வேணாலும் விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனால இவன் இப்படி பண்ணிக்கொண்டே இருந்தான். உட்காந்து சாப்பிட்டா எவ்வளோ நாளைக்கு சாப்பிட முடியும்? அவ்வளோதான், காசெல்லாம் காலி ஆயாச்சு. காசு இல்லைன்னா வேஷ்யாஸ்திரி அவ ஆத்துக்குள்ள விட போறது இல்லை. காசு இருந்தா மட்டும் உள்ளவா, காசு இல்லைன்னா வெளில போன்னு துரத்தி விட்டுட்டா. இப்போ கஷ்ட ஜீவனம். முன்னாடி காசு இருந்தது, இவ்வளவு சமைச்சு சாப்பிட்டு இருந்தா, இவ்வளவு அட்லீஸ்ட் சுகமாக இருந்தால். இப்போ சாப்பிட்றதுக்கே ஒண்ணுமே கிடையாது ஆத்துல. நிர்தனியாக ஆயாச்சு ரெண்டு பேரும். ஓவர் நைட்ல நிர்தனியா ஆயாச்சு. அதர்மம் பண்ணினா அதனுடைய பாவத்தை அனுபவிச்சு தானே ஆகணும். அதான் இந்த கதை காட்டுறது. அதர்ம வழியில நடப்போமே ஆனால் நல்லா இருக்கக்கூடிய காலத்துல அந்த பாபத்துக்கான பலனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதாக. அப்போ நீ வேணா வேலைக்கு போயேன்னு சொல்றான், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பிந்துகன். நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வா அப்படின்னு. இந்த பொண்ணு முதல்ல சாதுவா தான் இருக்கா. போறா, வேலைக்கு போறா, எல்லா இடத்துலையும் சொல்லி பொறுக்கி கூலி வேலை செய்து வர கொஞ்சம் கொஞ்சம் காசை கொண்டு வரா. அதையும் அடிச்சு பிடுங்கி அந்த காசையும் எடுத்துன்னு இவன் திரும்பி வேஷ்யா வீட்டுக்கே போகிறான், வேஷ்யாஸ்திரி வீட்டுக்கே போகிறான். நால் பே சுகமஸ்தி அப்படிங்கிறது போல அல்ப சுகத்துல என்னைக்குமே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது ஏற்பட போறது இல்லை. எவ்வளவு இருந்தாலும் அது க்ஷணிக சுகம்தான், ஒரு க்ஷணமாத்திர சுகம்தான். அதுல அதற்கு மேல பர்மனண்டா அதுல எதுவுமே கிடையாது, நித்திய சுகம் கிடையாது, அது பரமானந்தம் கிடையாது. அதனாலதான் தமிழ சிற்றின்பம் பேரின்பம்னு ரெண்டு வார்த்தையை வச்சா. இந்த சிற்றின்பத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பிந்துகன் இந்த மனைவியும் இப்படி அடிச்சு பிடிச்சு பண்ணிட்டு இருக்கான். இவ வேலைக்கு போற இடத்துல, இவ ரொம்ப அழகான பொண்ணாக இருக்கிறதுனால வேலைக்கு போற இடத்துல இந்த ஆண்கள் இவள்கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்றா. இவ ஆத்துல வந்து ஆத்துக்காரர்கிட்ட சொல்றா, நான் இனிமே வேலைக்கு போக மாட்டேன். ஏன் நீ வேலைக்கு போக மாட்ட? அங்க எல்லாரும் என்னைய தப்பா இது பண்றா, என்னை தொடக்கூடாத இடங்கள்லாம் தொடரா, நான் போக மாட்டேன். அவ என்னைய வந்து அவளுடைய ஆசைக்கு இணங்க சொல்றா, அதனால நான் செய்ய மாட்டேங்கிறா இந்த சஞ்சுலா. ஒரு கணவன் என்ன செய்ய வேண்டும்? போய் அவனை கைய கால உடைக்க வேண்டாமா? இவன் சொல்றான், ஓ இது கூட நல்ல வழிதான் பணம் சம்பாதிக்க அப்படின்னு மனைவியை இந்த வழியிலே திசை திருப்புகிறான். நீ இப்படியாவது எனக்கு பணம் சம்பாதித்து கொடு, நான் திரும்பவும் அங்க போகணும். இவளை மாட்டேன்னு சொல்ல இவளை அடின்னு அடிச்சு இதெல்லாம் பண்றா. அவளுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச பிரேமையும் போயிடுத்து, ஆத்துக்காரர் மேல இருந்த அன்பு போயிடுத்து. சரி போ, இவன் என்ன சொல்றது, இவன் இந்த பக்கமா போனானா நம்ம அந்த பக்கமா போவோம் அப்படின்னு இவளுக்குள்ளேயும் துர்புத்தி வந்து விடுகிறது. துர்புத்தி ரொம்ப சீக்கிரம் வந்துடும், சத்புத்தி கிடைக்கிறது தான் கஷ்டம். துர்புத்தி ஒரு க்ஷண மாத்திரத்திலே உள்ளே புகுந்து விடும், சத்புத்தி வரதுக்கு யுக யுகாந்திரமாகும். இங்க துர்புத்தி ஈஸியா உள்ள புகுந்துடுத்து. இவ இந்த பக்கம் ஜார புருஷர்களோடு இருக்கிறாள், அதுல வர காசை எடுத்துட்டு இவன் அந்த பக்கம் போய் வேஷ்யாஸ்திரிகளோட சங்கமம் பண்ணுகிறான். இப்படி ரெண்டு பேரும் ஆத்துக்காரரும் ஆம்படையாலும் ஒரு குடித்தனம் நடத்திட்டு வரா. ஏன் இந்த கதையை இங்க வைக்கிறாருன்னா, அதுதான் அந்த பாபிகளுக்கு என்ன நிலைமை ஆகிறதுங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த கதையை இங்க சொல்றார். இப்படி இருக்கும் பொழுது இந்த பிந்துகனுக்கு வியாதி வந்து விடுகிறது, வியாதி ஏற்பட்டு விடுகிறது. இப்படியே அவன் பரஸ்திரீ சங்கமம் பண்ணிக்கொண்டே இருப்பதால் அவனுக்கு வியாதி ஏற்பட்டு விடுகிறது. இந்த வியாதி ஏற்பட்ட காரணத்தினால பிந்துகன் இறந்து விடுகிறான். இறந்துட்டானா அவனுக்கு கர்மா பண்றதுக்கு கூட ஆள் கிடையாது. ஏன்னா இவ வந்து இவளோட பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கா சஞ்சுகா. இவளோட பிசினஸ்ல இவ பிஸியா இருக்கிறதுனால சஞ்சுலா வந்து அந்த வேலையை கூட பார்க்க மாட்டேங்கிறா. அவனுடைய அந்திம சம்ஸ்காரம் கூட பண்ணல. அந்திம சம்ஸ்காரம் பண்ணாததுனாலையும் பயங்கரமான பாவங்களை பண்ணி அதுக்கப்புறம் செத்து போனதுனாலையும் அவன் பிரேதத்துவத்தை அடைந்து விட்டான். பிந்துகன் பிரேதத்துவத்தை அடைந்து பிரேதமாக சுற்றி கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு விடிவு காலமே இல்லை.
பிரேதமாக சுற்றின்னு இருக்கிறவன் எங்கேயோ போய் இது பண்ணுறதுக்கு பதிலாக நேர இவ இருக்கக்கூடிய வீடு, அதாவது இவர்களுடைய சொத்துன்னு ஒரு வீடு இருந்தது இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளேயே அவன் பிரேதமாக வாசம் பண்ணிட்டு இருக்கான். வர புருஷர்களை எல்லாம் சிரித்து பயமுறுத்தி வெளில துரத்தின்னு இருக்கான். ஐயோ அந்த வீடு பேய் வீடுன்னு கொஞ்ச நாள்ல ஆயிடுத்து. யாருமே அவளுக்கிட்டையும் யாரும் வரல. அவளோட பிஸ்னஸ் படுத்துடுத்து. அப்போ சஞ்சுலா ஒரு நாள் இவனை கூப்பிட்டு பேசுகிறா, நீ ஏன் இப்படி பயமுறுத்தின்னு இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்போ பிந்துகன் உபதேசம் பண்ணுறான், நான் தப்பாக உன்னை வழி நடத்திட்டேம்மா, செத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புத்தி வரது, நம்ம தப்பு பண்ணிட்டோம். இந்திரிய வசப்பட்டு நாம் இந்திரிய சுகமே பெருசுன்னு நினச்சிண்டு தேக சுகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துன்னு வந்திருந்தோம். தர்மத்தை நாம் மறந்து விட்டோம். அதனால் எனக்கு இந்த பிரேத ஆத்மாங்கிறது சித்தி ஆயிடுத்து. நான் பிரேதமாக சுற்றி கொண்டிருக்கிறேன். நான் படக்கூடிய கஷ்டத்தை வாயால் சொல்ல முடியாது. பெரிய பெரிய சூளங்களை நன்றாக பழுக்க காய்ச்சி என்னுடைய பிரேத சரீரத்தில் உள்ள குத்துரா, தீச்சட்டியில போட்டு வதக்கி எடுக்கிறா என்னுடைய பிரேத ஆத்மாவை. அந்த ரணங்களை எல்லாம் என் வாயால சொல்ல முடியாது. சஞ்சுலா, உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, நீ பொழைச்சுக்கோ. நீ இன்னும் உயிரோட இருக்க, நீ பொழைச்சுக்கோ. நீ சும்மா இந்த மாதிரி அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் நல்லவளா தான் இருந்தேன், நீ தான் எனக்கு எடுத்தது. இப்போ நான் இதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ கிளம்பி வேற இடத்துக்கு போ அப்படிங்கிறா. இவன் போக மாட்டேங்கிறான். நீ இருக்கிறது என்னுடைய வீடு, மறந்து விடாதே. பிந்துகன் சொல்லுகிறான், நீ இருக்கக்கூடியது என்னுடைய வீடு, நீ அனுபவிக்கக்கூடியது என்னுடைய சொத்து. அப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்டை விட்டுட்டு போகணும்? நான் பிரேதமாக இதே வீட்டை தான் சுற்றி சுற்றி திரிவேன் அப்படிங்கிறான். ரொம்ப ராத்திரி எல்லாம் சத்தம் போட வேண்டியது, ராத்திரி பாத்திரங்களை உருட்ட வேண்டியது, இப்படி பிந்துகன் பலவிதமாக அவளை இம்சைப்படுத்துகிறான். அப்படியாவது அவள் நல்வழியில திரும்பிடணும், நம்ம பண்ணின பாவத்துக்கு நம்ம பரிகாரம் தேடிக்கணும். இவ பரிகாரம் தேடிண்டாதான் நமக்கு பிரேதத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்கும், இந்த பிரேதாத்மாவிலிருந்து நிவர்த்தி கிடைக்குங்கிற ஒரு சுவார்த்தத்தினால அவன் இந்த மாதிரி பண்றான். இவனுடைய தொல்லை தாங்காம ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியா அவ தன்னுடைய முடிச்சுகள்லாம் மூட்டை முடிச்சுகள்லாம் எடுத்துட்டு வேற ஊருக்கு போய் பிஸ்னஸ் பண்ணிடலாம், இங்கே இருந்தா இப்படிதான் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு அவ மூட்டை முடிச்சுகள்லாம் எடுத்துட்டு ராத்திரியோட ராத்திரியா கிளம்புறா. அர்த்தராத்திரி நடுவழியில வந்துட்டா. எந்த பக்கம் போகணும்னு தெரியல, ஒரே இருள், எல்லா பக்கமும் ஒரே இருள். அப்போ அங்கே ஒரு குடில், ஒரு ஆசிரமம் தெரிகிறது. அந்த ஆசிரமத்திலே தன்னுடைய சாமான்களை தான் இறக்கி வச்சுட்டு உக்காண்டிருக்கா. அது காயத்ரியை உபாசனம் செய்யக்கூடிய ஒரு பெரிய மகானினுடைய ஆசிரமம். ஒரு சந்த் மகரிஷி அங்கே இருக்கார். அந்த சந்த் மகரிஷி அங்கே காயத்ரி தேவி தான் அங்கே உபாசனை, காயத்ரி தேவியினுடைய ஆசிரமம். கார்த்தால விடிஞ்சுது, எல்லாரும் எந்திரிச்சா. கார்த்தால காயத்ரி சுப்பிரபாதம் பாடினா, ஜெயத்து ஜெயத்து ஸ்ரீ காயத்ரின்னு நாமகோஷம் பண்ணினா. இவா பண்ற சத்தம் இவளுக்கு சத்தமாக தானே கேட்கும். அதெல்லாம் இவா போடுற சத்தத்தில் அவள் எழுந்திரிச்சுட்டா. எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு சாந்தியா இருக்கு, அமைதியா இருக்கு. அந்த இடமே அவ்வளோ அழகா இருக்கு. இவ்வளவு நாள் நான் இந்திரிய சுகங்களிலே ஊறி திளைத்து கொண்டிருந்தேன். ஆனா இங்க வந்தா மனசு ஏதோ சாந்தி ஆகிறது. மனசுக்கு சாந்தினா இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு அவளா நினைச்சுண்டா. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு சாந்திங்கிறதே இல்லையே. ஏன்னா நால்பே சுகமஸ்தின்னு முதலே சொல்லிட்டோம். அல்ப விஷயங்கள்ல சுகம் கிடையாது, அல்ப விஷயங்கள்ல திருப்தி அப்படிங்கிறது ஏற்படாது. அல்ப விஷயங்கள்ல திருப்தி என்பது ஏற்படவே ஏற்படாது. அப்படிங்கிறதுனால அவளுக்கு சாந்தினா எப்படி இருக்கும்னே தெரியல, மனசாந்தினா எப்படி இருக்கும், அது என்ன மாதிரியான வஸ்துங்கிறதே அவளுக்கு தெரியாது. அப்படிங்கும்போது இந்த சாந்தியை ஏற்படுத்தி, அந்த சாந்தியை, அந்த சூழ்நிலை அவளுக்கு மனசாந்தியை கொடுத்தது. ஒருவேளை ஆத்துக்காரர் பிரேத ரூபமாக வந்து சொன்னதெல்லாம் சத்தியம் தானோ வாஸ்தவம் தானோ அப்படின்னு நினைச்சு அவ அந்த மகான் கிட்ட போய் சொல்றா, குருநாதா, நீங்க யாரோ எவரோ எனக்கு தெரியாது, நீங்க தான் இங்க குருநாதர்னு எல்லாரும் சொன்னா. ஆமாம்மா, நான் தான் குருநாதர், என்ன வேணும் சொல்லு. நான் மகா பாபி அப்படின்னு அவளோட மொத்த கதையும் திரும்ப சொல்றா. தர்மசாஸ்திரத்துல ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கூட்டத்தை கூட்டி தான் செய்த பாபங்களை பகிரங்கமாக ஒருத்தன் சொல்லுவானே ஆனால் அந்த பாபத்திலிருந்து அவன் விடுபடுவான் அப்படின்னு. என்ன காரணம்னா, அவன் அந்த அவமானப்படுகிறான் இல்லையா, நம்ம செஞ்சிட்டோமேன்னு பశ్చాத்தாபப்படுகிறான் இல்லையா, அந்த பశ్చాத்தாபமே அவனுக்கு பிராயஷ்சித்தம். 4 பேர் அவனை பற்றி 4 தப்பாக சொல்கிறாள் இல்லையா, அப்போ அவனோட கர்மா குறையிறது. அதனால தான் மற்றவளை பற்றி தப்பாக பேசக்கூடாதுங்கிறோம். ஏன்னா அவளோட கர்மாவை நம்ம வாங்கிக்கிறோன்னு அர்த்தம். இப்படி
ஒருத்தர்கிட்ட நம்ம பண்ணின விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குங்கிறதுனால நான் உங்களை குருநாதரா ஏத்துண்டு என்னோட பாப்ப கதைகளை உங்ககிட்ட சொல்றேன், நீங்க கேளுங்கோ அப்படின்னு அவளுடைய கதையை சாங்கோபாங்கமாக ஆரம்பத்திலிருந்து விவரமாக சொல்லுகிறாள் சஞ்சுளா. கதையை கேட்டுட்டு குருநாதர் சொல்றார், அம்மா மகா பாபி, நீ ரொம்ப பாவம் பண்ணிட்ட, உனக்கு வடிகாலே கிடையாதுன்னு சொன்னா அவர் குருநாதரா? கிடையாது. அப்படிங்கிறதுனால குருநாதர் சொல்றார், நீ என்னதான் பாவம் பண்ணியிருந்தாலும் இப்ப நீ என்கிட்ட வந்துட்ட, காயத்ரி தேவியை தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசிரயிச்சுட்ட, அது நீ முன்னாடி செஞ்ச புண்ணிய பலனாக இருக்கலாம். காயத்ரிங்கிற வார்த்தை என்னைக்கு உன் காதுக்குள்ள ஒன்னையும் அறியாம போயிடுத்தோ நீ கடை தேறுவதற்கு வழி உண்டு, கவலைப்படாதே அப்படிங்கிறார் அந்த குருநாதர். காயத்ரிங்கிற வார்த்தை மாத்திரம் போறோம் உன் காதுக்குள்ள போயிடுத்து, காயத்ரி தேவி இனிமே மிச்சத்தை பார்த்துப்பா. நான் என்ன பண்ணட்டும் குருநாதா சொல்லுங்கோ? நீ இந்த ஆசிரமத்திலேயே இருந்து சேவை செய்து கொண்டு வா, கூட்டி பெருக்கு, அம்பாளுக்கு மாலை கட்டி கொடு, இங்கேயே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டுரு, காயத்ரி தேவி உனக்கு அனுகிரகம் பண்ணுவாள் அப்படின்னு சொல்ல அங்கேயே இருக்கா. தன்னுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைத்துக் கொள்கிறாள் சஞ்சுளா. காயத்ரி தேவிக்காகவே எழுந்திருக்கிறா, கார்த்தால வாசல் தெளிக்கிறா, கோலம் போடுறா, உள்ளுக்குள்ள எல்லாம் விளக்கேற்றி வைக்கிறா. இப்படி தன்னுடைய உடலை வருத்தி அந்த ஆசிரமத்திற்காக வேலை பார்க்கிறாள். எல்லாருக்கும் அங்கே சமைச்சு போடுறா, பரிமாறுறா, எச்சலில் எடுத்து போடுறா, எல்லாருக்கும் கை கால் அலம்புறதுக்கு ஜலம் கொடுக்குறா. இப்படி சேவை மயமாக மாறிவிட்டாள். காயத்ரிங்கிற ஒரு வார்த்தை அவ காதுல கேட்ட மாத்திரத்துல. இப்படி கொஞ்ச நாள் போக அப்போ அவளுக்கு ஆசை வருது, சுவாமி எனக்கும் காயத்ரியை உபாசிக்க வேண்டும் என்ற ஆசை வருகிறதே, தவறோ அப்படின்னு குருநாதரை கேட்கிறா. தவறே இல்லைம்மா, வரலனா தான் ஆச்சரியம், எல்லாருக்கும் காயத்ரியை உபாசிக்கணும்னு ஆசைதான் அப்படின்னு சஞ்சுளாவுக்கு காயத்ரியை உபாசிக்கும் முறையை சொல்லி கொடுக்கிறார். இந்த மாதிரி நீ காயத்ரியை பூஜை பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கிறார் சஞ்சுளாவுக்கு. இவள் ரொம்ப கோர தபஸ் இருக்க ஆரம்பிச்சிடுறா. வேலைகள்ல ஒரு குறைச்சலும் இல்லை, ஆனா தன்னுடைய சாப்பாட்டை அடியோட நிறுத்திடுறா. காயத்ரி தேவியே கத்தின்னு இவ காயத்ரியினுடைய உபாசனையிலே லயிக்க ஆரம்பித்து விட்டாள். ஒரு நாளைக்கு ஒரு அசரீரி வாக்கு கேட்கிறது, சஞ்சுளா ரொம்ப நன்றி, என்னுடைய பிரேத சாபம் நிவர்த்தியாகிவிட்டது உன்னுடைய காயத்ரி பலத்தால். பிந்துகன் சொல்றான், சஞ்சுளா நீ உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் சத்கதியை கொடுத்துட்ட, நல்ல வேளை நான் தப்பிச்சுட்டேன், எனக்கு பிரேதாத்மா நிவர்த்தியாகிவிட்டது, நான் இப்போ பிரம்மலோகத்திற்கு போய்கொண்டிருக்கிறேன், நீ காயத்ரியை உபாசிச்சதனுடைய பலனாக அப்படின்னு ஒரு அசரீர வாக்கா அவன் சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான் பிந்துகன். ஆனா இவ பண்ணின பாவம், பிந்துகன் போனதுக்கு அப்புறமும் இவ பண்ணின பாவங்கள்லாம் இருக்கே, இவ இன்னும் வருந்தி 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 காயத்ரியை வேண்ட. ஒரு நாள் காயத்ரி தேவி அசரீர வாக்காக சொல்லுகிறாள், சஞ்சுளா உனக்கு என்ன வேணும் கேள், என்னை விடாம பிடிச்சுட்டே இருக்கியே, உனக்கு என்னதாமா வேணும்? பிரத்யட்சமாகல இங்கே காயத்ரி தேவி, ஏன்னா அந்த தேகத்துக்கு உண்டான கர்மா இருக்கு இல்லையா, அதனால பிரத்யட்சமாகாம ஒரு அசரீர வாக்கா மட்டும் சொல்றா, உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்கிறா. அம்மா உனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, 3 லோகமும் நீதான், உன்கிட்ட இருந்து யாரும் எதையும் மறக்கவே முடியாது, எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சுருக்கிறவள் நீ, எல்லாருடைய ஞாபகமாகவும் இருக்கக்கூடியவள் நீ, எல்லாவற்றுக்கும் சர்வதி சாட்சி பூதமாக இருக்கக்கூடியவள் நீ, உனக்கு நான் தான் கதை சொல்ல வேண்டுமா என்னுடைய கதையை, எனக்கு சத்கதியை தா அப்படிங்கிறதாக சஞ்சுளா வேண்டிக்கிறா. அம்பாள் சொல்றா, நிஜமாவே நீ பண்ணின பாவத்துக்கெல்லாம் உனக்கு பயங்கரமான கும்பி பாக்கம் முதலிய ரௌரவாதி நரகங்கள் தான் உனக்கு கிடைக்க வேண்டும். உன்னுடைய கணவர் எப்படி பிரேதாத்மாவாக இருந்து அந்த நரகங்களை அனுபவித்தாரோ அதே மாதிரி நரகங்கள் தான் உனக்கு கிடைக்கணும். ஆனா உன்னுடைய உடலை வருத்தி நீ செய்த காரியத்தினால் உனக்கு அதெல்லாம் கிடைக்காது, நீ சத்கதியை அடைவாய், கவலைப்படாதே. இன்னொரு வரமும் வேண்டும், உன்னை நான் பிரத்யட்சமாக பார்க்க வேண்டும். நான் பாவம் பண்ணிட்டேனே, உன்னுடைய குரலை மட்டும்தானே என்னால் கேட்க முடியறது, உன்னை என்னால் பார்க்க முடியலையே, நீ இன்னும் சிறிது காலம் பண்ணிக்கொண்டே வா, உனக்கு பக்குவம் ஏற்படும், உனக்கு எப்போ பக்குவம் ஏற்படுகிறதோ அப்பொழுது என்னுடைய தரிசனம் ஏற்படும் அப்படிங்கிறதாக சொல்லுகிறாள் காயத்ரி தேவி. அப்போ அந்த காயத்ரி தேவியை ஆசிரயித்துண்டே வரா, திரும்ப காயத்ரி ஜபம் பண்ணிக்கொண்டே வருகிறாள், காயத்ரியே உபாசனை பண்ணிக்கொண்டே வருகிறாள் சஞ்சுளா. ஒரு நாளைக்கு காயத்ரி தேவி அவளை பிரத்யட்சமாக்கி, தன்னுடைய ரூபத்தை பிரத்யட்சமாக்கி அவளை அந்த ஜன்மாவை அதோடு அவளுக்கு முடித்து வைக்கிறாள் அப்படிங்கிறதாக இந்த சஞ்சுளா உபாக்கியானத்தை சொல்லுகிறார் சூத பௌராணிகர். இதனால தான் இதை ரகசியமான கதை அப்படின்னு சொன்னார். ஏன்னா இதை அபக்தர்களிடம் சொல்லுவோமேயானால் எள்ளி நகையாடுவார்கள். இதை ஒரு
லூப் ஹோலாக எடுத்துண்டு அப்போ எவ்வளவு பாவம் பண்ணினாலும் காயத்ரி தேவியை உபாசனை பண்ணினா போயிடுமோ அப்படின்னு கேட்பார்கள். இதற்கு எனக்கு இன்னொரு விஷயம் தோன்றுவதால் அந்த விஷயத்தை நான் இங்கே சொல்கிறேன். நாம சங்கீர்த்தனம் மாத்திரத்தினால எல்லா பாவமும் போயிடும் அப்படிங்கிறத தான் நம்ம பிரவச்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். கலியுகத்தினுடைய தர்மம் நாம சங்கீர்த்தனமாக இருக்கிறது. அப்போ ராம ராமான்னு சொன்னாலே எல்லா பாவமும் போயிடும் அப்படின்னா இந்த லோகத்தில் பாவிகளே கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு வியாஜத்தில் ஏதோ ஒரு சுவாமி பேரை கூப்பிட்டுருவா. நாராயணன்னு பேர் வச்சிருப்பா, ராமன்னு பேர் வச்சிருப்பா, கிருஷ்ணன்னு பேர் வச்சிருப்பா இல்லையா? எல்லாரும் தெய்வத்தினுடைய பேரை தான் நம்மளுடைய பாரத தேசத்துல நிறைய பேர் வச்சுட்டு இருக்கிறதுனால அப்படியாவது ஆஃபீஸில் ராம் ராம் அப்படின்னு 4 தடவை கூப்பிட்டாலாவது அவளுக்கு புண்ணியம் கிடச்சிடும். அப்போ எல்லாருமே புண்ணியசாலிகளாச்சே. தெரிஞ்சோ தெரியாமலோ நாமம் சொன்னால் அவளுக்கு பாவம் சித்திக்காதுன்னு சொல்லியிருக்கேளே, அப்போ அவள்லாம் புண்ணியசாலிகளோ அப்படிங்கிற சந்தேகம் இங்கே ஏற்படும். அப்போ சஞ்சுலா அப்படித்தானே பண்ணி காயத்ரியினுடைய நாமத்தை ஜபித்து அவளும் பரலோக மார்க்கத்தை அடைந்தாள் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். அப்போ நாமத்தை சொன்னால் போருமா? நாமம் எல்லா விதமான பாவங்களையும் நீக்கி விடுமா? இதுக்கு அழகான தோஹா ஒன்று இருக்கு. ஹிந்தியில் இதற்கு அழகான தோஹா ஒன்று இருக்கிறது. ராம ராம சபு கோயி கஹே தசரத் கஹே ந கோயி, ஏக் பார் தசரத் கஹே கோட்டி ஜபு பல்ஹோ ஜாயே அப்படின்னு ஒரு பிரசித்தமான ஒரு தோஹா. என்னுடைய குருநாதர் நந்தி பாபா, பப்ளு பாபான்னு பேர். பப்ளுங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை தான். பப்ளுஷாய விவ்யாதினேன்னா நாம் பதையே நமஹா வருது இல்லையா ருத்ரத்தில். பப்ளுங்கிறது சம்ஸ்கிருத பெயர். நந்தி பாபான்னு அவர் சொல்லுவார் 10 நம்பர் கே சாத் ஹி ரஹ்னா அப்படின்னு எனக்கு உபதேசம் பண்ணி இருந்திருக்கார். இந்த 10 அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த தோஹா படிக்கிறச்ச நான் தெரிஞ்சுட்டேன். இந்த 10 விஷயங்கள்லேருந்து நாம் தள்ளி இருக்க வேண்டும். இந்த தோஹால நம்ம என்ன சொல்றோம்னா தசரத்து கஹேன கோயி. இதில் தசரத்து அப்படின்னு சொல்லிட்டா கோட்டி ஜப பலன் கிடச்சிரும்னு அர்த்தம் கிடையாது. ஹிந்தி தெரியாதவளுக்காக நான் அதை விளக்கமாக சொல்கிறேன். ராம ராம சபு கோயி கஹே, ராம் ராம்னு எல்லாரும் சொல்கிறா. தசரத் கஹேன கோயி, யாரும் தசரதன்னு சொல்கிறது இல்லை. ஏக்கு பார் தசரத் கஹே, ஒரு தடவை தசரத்துன்னு சொல்லிட்டா கோட்டி ஜபு பல்ஹோ ஜாய, கோட்டி ஜபம் பண்ணின பலன் இமீடியட்டாக கிடச்சிடும். இதில் வார்த்தை தசரத்து கிடையாது, தசரித்து. ரித்து அப்படிங்கிற வார்த்தைக்கு இல்லாமல் அப்படின்னு பொருள். பினா, ஹிந்தியில் பினான்னு சொல்கிறோம் இல்லையா, அது இல்லாமல். 10 விஷயங்கள் இல்லாமல் எவன் ஒருத்தன் நாமத்தை சொல்லுகிறானோ அவனுக்குத்தான் கோட்டி ஜப பலன். அந்த 10 விஷயங்கள் என்ன? இது நாம அபச்சாரம்னு பேர். இந்த 10 விஷயங்களுக்கு நாம அபச்சாரம். இந்த நாம அபச்சாரம் இல்லாமல் நாமத்தை ஒருத்தன் சொல்லுவானேயானால் அவனுக்குத்தான் கோட்டி ஜபம் பண்ணின பலன் சித்திக்கும். இந்த நாம அபச்சாரம் என்னன்னா, முதல் அபச்சாரம் சத்புருஷ நிந்தா. ஒரு நல்லவர் இருக்கார், அந்த நல்லவரை பற்றி நிந்த பண்ணுறான் அப்படின்னா அவன் சொல்கிற நாமத்துக்கு பலன் கிடையாது. அவன் ராமராமான்னு சொல்லட்டும், நாராயணான்னு சொல்லட்டும், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லட்டும். ஆனால் ஒரு சத் ஆத்மாவை, ஒரு சத் புருஷனை நிந்தனை பண்ணுவானே ஆனால் அவனுக்கு நாம ஜபம் பலனளிக்காது. பாயிண்ட் நம்பர் 1. அசஜ்ஜன சங்கம், அதாவது அசஜ்ஜனம் இருக்கா இல்லையா? இப்போ நம்ம சத் சங்கமாக இங்கே இருக்கிறோம். இது போல் அசத் சங்கம் ஒன்று இருக்கு. கெட்ட பேச்சுகளை பேசிண்டு கெட்ட விஷயங்களையே பார்த்து கொண்டு அசத் சங்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே அசத் சங்கம் கண்டிப்பாக இருக்கும். கலியினுடைய பிரபாவம் அசத் சங்கம் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கும். இந்த அசத் சங்கத்தில் இருக்கிறவா அவளோடு இருப்பதனால் அவனுக்கு நாம அபச்சாரம் ஏற்படும். இந்த அசத் சங்கத்தில் போய் இவன் சொல்லுவான், இந்த நம்ம சஞ்சுலா கதையவோ இல்லை ராமநாம மகிமையையோ அசத் சங்கத்தில் போய் சொல்லுவானேயானால் அவனுக்கும் நாம பலன் கிடைக்காது. அவனும் நாம அபச்சாரியாக ஆகிவிடுகிறான். நாம அபச்சாரம் 2வது. 3வது சொல்றார் ஸ்ரீஷ கிரீஷ பேத. எவன் ஒருவன் சிவ விஷ்ணுவினுள் பேதம் கற்பிப்பானோ அவனுக்கும் நாமம் கை கொடுக்காது. சிவன் வேற விஷ்ணு வேறன்னு எவன் நினச்சிக்கிறானோ அவனுக்கும் நாமம் கை கொடுக்காது. இது புராணத்தில் இருக்கிற ஸ்லோகம் நான் இப்போ சொல்றது. அஸ்ரத்தா, வேதத்திலே அஸ்ரத்தை உள்ளவன், வேதத்தை நிந்தனை செய்பவன், இவனுக்கு நாம பாராயணம் கை கொடுக்காது. வேதத்தில் எவனுக்கு ஸ்ரத்தை இல்லையோ அவனுக்கு நாம பாராயணம் கை கொடுக்காது. ஏன்னா நாமமே வேதத்திலிருந்து தானே வரது. வேதம் தானே நமக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணவே சொல்லி கொடுக்கறது இல்லையா? ஸ்ரீருத்ரம் நமக்கத்தில் படித்தோன்னா கிருஷ்ணயஜுர் வேதத்தில் அதிலிருந்து தான் நாமாவளியே வருது. திரிஷதி ருத்ர திரிஷதியே அதில் தான் இருக்குது. அப்போ நாமாவளியை சொல்லு நமக்கு சொல்லி கொடுக்குறதே வேதம் தான். அந்த வேதத்தில் ஒருத்தனுக்கு அஸ்ரத்தை இருந்தால் அவனுக்கு நாமாவளி நாம பாராயணம் பலன் தராது. 4வது சொல்லிட்டார். 5வது சாஸ்திரத்தில் அஸ்ரத்த.
நமக்கு இருக்கக்கூடிய சாஸ்திரத்தில் விதிச்சிருக்கக்கூடிய சாஸ்திரத்தில் அஸ்ரத்த. இதெல்லாம் பழைய பஞ்சாங்கம். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இப்போ ஃபாலோ பண்ண முடியாது. இதெல்லாம் யாராவது இப்போ பண்ணிட்டு இருப்பாளா? இந்த சாஸ்திரத்தில் அஸ்ரத்த இருக்கிறவனுக்கு நாம சங்கீர்த்தனம் பலன் தராது. தேசிக நிந்தா, குருநாதரை நிந்தை செய்தால், சொல்லிக் கொடுக்கிற ஒருத்தரை நிந்தை செய்தால், வழிகாமிக்கும் ஒருத்தரை நிந்தை, தேசிகனா வழிகாமிக்கிறவர்னு அர்த்தம். வழிகாமிக்கிறவரை நிந்தை செய்தால் பலன் தராது. நாமங்களை சொல்லுவதால் பாவம் போயிடும் சொல்றா அப்படின்னு பரிகாசம் பண்ணினால் நாம சங்கீர்த்தனம் பலன் தராது. இதெல்லாம் வெறும் அர்த்தவாதம் சார். அவன் பெருசா பாவம் பண்ணியிருக்கான், போய் ராமராமானா பலன் போயிடுமா, அவனுக்கு பாவம் போயிடுமா அப்படின்னு நாம சங்கீர்த்தனம் பண்றவாளே சொல்றாள் இல்லையா? அப்படி எவன் ஒருவன் சொல்லுவானோ அவனுக்கு நாம சங்கீர்த்தனம் பலன் தராது. அர்த்தவாதம்னா என்ன அர்த்தம்னா, சும்மா ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்றோம் இல்லையா லௌகீகத்துல, அதுக்கு அர்த்தவாதம்னு பேர். ஆகாமாவைன்னு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதியிருப்பா. ஆஷாட மாதம், கார்த்திகை மாதம், மாக மாதம்னா மாசி மாதம், வைகாசி மாதம், இந்த 4 மாதமும் சூரியோதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆகாமாவை. அப்போ அம்மா என்ன சொல்லுவாளாம் பிள்ளைகிட்ட, வைகாசி மாதம் நீ கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடியே குளிச்சின்னா உனக்கு அழகான பொண்டாட்டி கிடைப்பான்னு அம்மா சொல்லுவாளாம். இது அர்த்தவாதம். அவனை அதில் பிரேரணை பண்ணுறதுக்காக சொல்கிறது. இந்த பிரேரணை பண்ணுறதுக்காக இப்படி நாம சங்கீர்த்தனுடைய மகாத்மியத்தை சொல்கிறான்னு எவன் ஒருத்தர் சொல்லுவானோ அவனுக்கு நாம சங்கீர்த்தனம் பலன் தராது. அவன் எத்தனை தடவை வேணாலும் ராமாராமான் கோடி தரம் கூட சொல்லட்டும், ஆனால் எவன் ஒருத்தன் சாஸ்திரத்தை இந்திக்கிறானோ, சத்புருஷனை இந்திக்கிறானோ அவனுக்கு பலன் தராது. எவன் ஒருத்தன் நாமத்தை சொல்லுவது அர்த்தவாதம் என்று நினைக்கிறானோ அவனுக்கும் பலன் தராது. பாவம் பண்ணுகியோடா எவ்வளோ வேணாலும், நாமத்தை சொன்னால் பாவம் போயிடும் எவன் ஒருத்தன் சொல்கிறானோ அவனுக்கு நாம சங்கீர்த்தனம் பலன் தராது. துணிஞ்சு செய்கிறான் இல்லையா, நீ எவ்வளோ பாவம் வேணாலும் செய், நான் போய் இன்றைக்கி ராமராமா ஒரு 1000 ராமராமா சொல்லிடுறேன், எத்தனை பாவம் வேணாலும் செஞ்சுக்கலாம், தப்பே கிடையாது அப்படின்னு எவன் ஒருத்தர் துணிஞ்சு பாவத்தை செய்கிறானோ, தெரிந்து செய்கிறானோ அவனுக்கு பலன் கிடையாது. எவன் விகித கர்மத்தை விட்டு விட்டானோ, சந்தியோபாசனை, காயத்ரி முதலிய விகித கர்மத்தை விட்டு விட்டானோ, ஔபாசனம், அக்னி சந்தானம், சமிதாதானம் பிரம்மச்சாரியாக இருந்தால், ஔபாசனம் கிரகஸ்தாசிரமியாக இருந்தால், இந்த அக்னி காரியங்களை எவன் ஒருத்தன் விட்டு விட்டானோ விகித கர்ம தியாகிக்கு பலன் தராது. நிஷித்த கர்மத்தை ஆச்சரணம் பண்ணுவனுக்கு பலன் தராது. எது நிஷித்த கர்மம்? மதுபானம் பண்ணுதல், மாம்சம் உண்ணுதல், இதெல்லாம் நிஷித்த கர்மத்தை ஆச்சரணம் பண்ணுபவனுக்கும் நாம சங்கீர்த்தனம் பலன் தராது. இன்னைக்கு டொரண்டோவில் நாம சங்கீர்த்தனம்லாம் சொல்லிக்கிறாள் இல்லையா? தீபாந்தரம் போகிறது நிஷித்த கர்ம ஆச்சரணம் தான். சரி, அப்படியாவது பக்தி இருக்கே, நமக்கு சந்தோஷம், இருந்தாலும் சொல்கிறேன். எவன் நாம சங்கீர்த்தனத்தை இன்னொரு விஷயத்துக்கு துல்லியம்னு சொல்லுவானோ அவனுக்கு பலன் தராதுங்கிறான். நாம சங்கீர்த்தனம் எதற்கும் துல்லியம் கிடையாது, அது தனி, அதனுடைய பாட்டையே தனி. அந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்ணினா அஸ்வமேத பலன், நாம சங்கீர்த்தனத்தை பண்ணினா இந்த இஷ்டியினுடைய பலன், எவன் ஒருத்தர் அதுக்கு துல்லியம் சொல்லுவானோ, எதற்கு இணை சொல்லுவானோ, இணை சொல்லுபவனுக்கு நாம சங்கீர்த்தனம் பலன் தராது. இப்படி 10 விதமான நாம அபச்சாரம் எவன் செய்வானோ, இந்த 10 விதமான நாம அபச்சாரம் செய்பவனுக்கும் நாம சங்கீர்த்தனம் பலன் தராதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்கோ. இதுதான் நாம சங்கீர்த்தனத்தினுடைய சூக்ஷ்மம் அப்படிங்கிறதாக சொல்லுகிறார் சூத பௌராணிகர். இதோட காயத்ரி புராணம் பூர்த்தியாகிறது. 12 நாட்கள் சொன்னோம். துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? 12 மாதத்துக்கு 12 சூரியன், 12 பெயர்கள். அதே போல் நம்ம 12 நாளில் இந்த புராணத்தை பூர்த்தி பண்ணியிருக்கோம். இது ஒரு பிகினர் லெவலில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த புராணத்தை நாம் ஒரு ஆரம்ப கட்டத்தில் தான் அலசி ஆராய்ந்திருக்கிறோம். மொத்தம் நான் முதல் நாளே சொன்னது போல் 50 சாப்டர். இதில் நமக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய கால அவகாசத்தில் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவுதான் சொல்லிட்டு வந்திருக்கோம். இதில் இன்னும் சொல்லாத விஷயங்கள், சொல்லாத ரகசியங்கள் நிறைய இருக்குது. இதில் தத்துவார்த்த நிரூபணங்கள்லாம் நான் பண்ணலை. ஏன்னா இப்போ நம்ம பண்ணினோன்னா அது நமக்கு புரியாது. இந்த காயத்ரி தேவியை ஆசிரியிச்சு இருந்து நம்ம இப்போ புரிஞ்சுன்ற சந்தியோபாசனை, சந்தியாவந்தன மந்திரங்களுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுட்டு இருக்கோமே, இதை விடாமல் ஒரு வருட காலம் பண்ணி கொண்டு வருவோமேயானால் அடுத்த ஸ்டேஜுக்கு, இன்டர்மீடியேட் ஸ்டேஜுக்கு போவோம். இப்படி இந்த புராணமே பிகினர் லெவல், இன்டர்மீடியேட் லெவல், எக்ஸ்பர்ட் லெவல்னு 3 விதமாக இந்த புராணத்துக்குள்ளேயே விஷயங்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அதை நம்மளை சொல்ல முடியாதுங்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்களை இங்கே சொல்லலை. அது அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். அப்போ நம்மளும் நம்மை அதற்கு தகுதி உள்ள, அர்ஹதை உள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொண்டு இருப்போம். அப்படிங்கிறதுனால இன்னொரு விஷயம், இது புராண பூர்த்தி அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்கிறேன்.
அதாவது எப்போவுமே ஒரு புராணம் முடிக்கிறோம் அப்படின்னா புராணம் முடிக்கும் பொழுது புராணம் சொன்னவருக்கு தட்சிணை கொடுக்கறதுன்னு ஒரு சம்பிரதாயம், சம்பாவனை கொடுக்கறதுன்னு ஒரு சம்பிரதாயம். நான் உங்களிடம் சம்பாவனையாக கேட்பது நீங்கள் சொல்லக்கூடிய காயத்ரி ஜபம், சந்தியாவந்தன கர்மா, காயத்ரி சஹஸ்ரநாமம், நாளைக்கு நாம் பார்க்க போகிற காயத்ரி கவசம், காயத்ரி ஹிருதயம், காயத்ரி உபனிஷத். இதை நீங்கள் கேட்டுக்கொண்டே வருவீர்களே ஆனால், இதை நீங்கள் ஆச்சரணையில் கொண்டு வருவீர்களேயானால், அதுதான் நீங்கள் எனக்கு வாஸ்தவிகமாக கொடுக்கக்கூடிய தட்சிணையாக இருக்கும். இந்த புராணம் கேட்டதுக்கு நான் கிருதார்த்தன் ஆவேன். அப்பதான் எப்போ நீங்க காயத்ரிய மனமுருகி காயத்ரி அம்மா ஜெகன்மாதா வேதமாதான் நீங்க கூப்பிடும் போது உங்க கண்ணுகளில் வரக்கூடிய அந்த ஒரு சொட்டு தண்ணீர் இருக்கிறதே, அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய சம்பாவனை. முடியறது புராணம்னு சொல்லும் போதே மனசு கனமாக இருக்கிறது, எல்லாருக்கும் புரிகிறது. இப்படி அருமையான புராணத்தை சூத பௌராணிகர் சௌனகருக்கு நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்திலே சொல்லிக்கொண்டு வந்தார். நம்மளும் சிரவணம் பண்ணிகிட்டே வந்தோம். நான் முதல் நாளே சொல்லியிருந்தேன், இந்த புராண புஸ்தகம் ரொம்ப ரேர், கிடைக்கவே கிடைக்காத புஸ்தகம். ஒரே ஒரு புஸ்தகம் நான் போனபோது காசியில் இருந்தது அப்படிங்கிறதாக. இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் தான். மினிமம் 1.5 to 2 வருஷம் ஆயிடும். ஏன்னா 3 லாங்குவேஜில் போடணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். அப்படிங்கிறதுனால ஹிந்தி, அப்போ தான் பாரத தேசத்தில் எல்லாரும் படிப்பா. நிறைய பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய பாஷை ஹிந்தியாக இருப்பதால், நம்ம இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ், இது உலகளாவிய அளவில் போகணுங்கிறதுனால ஆங்கிலம். இந்த 3 பாஷையிலையும் இந்த பூர்ணமான காயத்ரி புராணம் புஸ்தகத்தை வெளியிடணும்னு ஆசை. இது 2018 நம்ம பப்ளிகேஷன்ஸில் வந்த புஸ்தகத்தில் நான் முன்னுரையில் எழுதியிருக்கேன். வேதமாதா காயத்ரின்னு 2019 ஒரு புஸ்தகம் நம்ம பாலபெரியவா வெளியிட்டா. காஞ்சி மட்டத்தில் நம்ம பூஜ்ய ஸ்ரீ பாலபெரியவா வெளியிட்டா. அந்த புஸ்தகத்தினுடைய முகவுரையில் நான் இதை எழுதியிருக்கேன். காயத்ரி புராணத்தை நாங்கள் பூர்ணமாக போட வேண்டும். SRSLG பப்ளிகேஷன்ஸ் 5 புஸ்தகம் இது வரைக்கும் வெளியிட்டிருக்கோம். என்னுடைய குருநாதரை பற்றின புஸ்தகம், அதுக்கு நாம் இதே மாதிரி தான் எல்லாரிடமிருந்தும் வாங்கி போட்டதுனால அதை ஃப்ரீ சர்க்குலேஷனாக எல்லாருக்குமே கொடுத்தோம். அந்த புஸ்தகத்தை நந்தி நடைன்னு பேர். PDF வேணுங்கிறவா அப்புறமா என்கிட்ட கேட்டுக்கலாம். இதை நாம் ஓரளவுக்கு ஒரு நல்ல புஸ்தகமாக ஒரு நல்ல வடிவத்தில் போடணும் அப்படிங்கிறது தான் ப்ராஜெக்ட். நல்லா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்க வேண்டும் இந்த புஸ்தகம். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது அத்தனையும் ரத்னங்கள். கதை கேட்டால் உங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ளே இருக்கிறது அத்தனையும் ரத்னங்கள். நம்ம பார்த்தது கால்வாசி ரத்னம் தான், முக்கால்வாசி ரத்னம் இன்னும் அந்த புஸ்தகத்துக்குள்ளே ஒளிஞ்சுன்னு இருக்கு. காயத்ரியினுடைய விராட் ஸ்வரூபம் சொல்லலை, காயத்ரியினுடைய ஔபனிஷத்துக்க ரூபம் சொல்லலை, காயத்ரி தேவியினுடைய தத்துவார்த்த நிரூபணம் சொல்லலை, காயத்ரியினுடைய விஞ்ஞானம் சொல்லலை. இதெல்லாம் நம்ம அடுத்த லெவல், இன்டர்மீடியட் லெவல். இப்போ ஆரம்ப லெவலில் அதை சொன்னோனாலும் நமக்கு எவ்வளோ புரியும்னு தெரியாதுங்கிறதுனால காயத்ரியை 1 வருஷ காலம் உபாசனை பண்ணி அதுக்கப்புறம் இந்த இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதாக காயத்ரி தேவியே நமக்கு அனுகிரகம் பண்ணினதுனால நம்ம இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு வந்தோம் 12 நாளாக. இந்த புராண புஸ்தகத்தை பூரணமாக போட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை. நம்ம பப்ளிஷரை ஏற்கனவே கேட்டிருக்கோம். அவர் இதற்கு 2.5 லட்சம் ரூபா எஸ்டிமேஷன் கொடுத்துருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக நானும் சேர்த்துட்டு வரேன். இந்த கைங்கரியத்தில் ஈடுபடணும்னு ஆசை இருக்கிறவா தாராளமாக ஈடுபடலாம். புஸ்தகத்தில் உங்கள் பேரையும் சேர்த்து போட்டு, உங்களுடைய பேரும் அந்த புஸ்தகத்தில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கும். அந்த புஸ்தகம் இருக்கிற மட்டுக்கும் உங்கள் பேர் இருந்துகிட்டே இருக்கும். இந்த புஸ்தகத்தை வெளிவர உதவியவர்கள் அப்படிங்கிற துவாரா. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவள்லாம் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். 9840636567 இதான் என்னுடைய நம்பர். 98 40 63 65 67. கூகுள் பேயோ ஃபோன்பேயோ என்ன மெத்தட் இருக்கோ எல்லாத்துலேயுமே இதே நம்பர் இருக்குது. சுப்பிரமணியன் SR என்னுடைய பெயர் இருக்கும். இதில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவா மட்டும் கொடுத்தா போரும். முக்கியமாக யார் காயத்ரி பண்ணுறாளோ அவா கொடுக்குற காசு தான் நமக்கு வேணும். காயத்ரியின் மேல் யாருக்கு பக்தி இருக்கிறதோ அவர்கள் கொடுக்குற காசே நமக்கு போரும். வேற காசு நமக்கு தேவையில்லை. எப்போ காயத்ரி தேவி இதை பூர்ணமாகணும்னு ஆசைப்படுறாளோ அவளுடைய சங்கல்பம் கண்டிப்பாக பூர்ணமாகும். கண்டிப்பாக இந்த புஸ்தகத்தை நாம் கொடுப்போம். நம்ம சத்சங்கத்தில் இப்போ கலந்துட்டு இருக்கிற இந்த 30 பேர் இருக்கோமே, நம்ம எல்லாருக்கும் இந்த புஸ்தகம் கிடைக்கணுங்கிறதாக காயத்ரி தேவியை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த புராண பிரவச்சனத்தை இத்தோடு முடிக்கிறேன். நாளைக்கு காயத்ரி ஹிருதயம், காயத்ரி கவசம், காயத்ரி உபனிஷத் இந்த 3 நாளைக்கு பிரவச்சனத்தில் இருக்கிறது. ஜெயது ஜெயது தேவி சர்வதேவாத்மபூதா, ஜயது ஜயது மாதா சர்வமாங்கல்யயுக்தா,
जयतु जयतु भक्तत्राणनित्यानुसक्ता जयतु जयतु गायत्री सदा लोकमाता जयतु जयतु श्री गायत्री 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 सद्गुरु स्वामिनः जय।